ஒன்று பேதுருக்கு எழுதின நிருப புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 1, 2, 2 வசனங்களை படிக்கலாம். ஒன்று பேதுருடைய நிருப புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நூற்றாண்டு சபைகளை எடுத்து பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் அவர்கள் கொஞ்ச நஞ்சமல்ல, அளவுக்கு மிஞ்சிய பாரங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், தாங்கொண்ணாத கஷ்டங்கள் அனுபவித்தார்கள். அவர்களுக்கு எந்த நிலையிலும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு தங்கள் சொந்த இடங்களில் நிலைத்திருக்க கூடாத அளவுக்கு கடினமான உபத்திரவம் அவர்களுக்கு நேரிட ஆரம்பித்தது. அப்பொழுது எருசலேம் சபையில் உள்ள பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் தவிர விசுவாசிகள் என்று அறியப்பட்ட, தெய்வ மக்கள் என்று அறியப்பட்ட எல்லாருமே சிதறடிக்கப்பட்டார்கள். அதில் ஒரு பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்களுக்கு சொந்த தேசத்தில் பார்க்க முடியாமல், சொந்த நாடுகளில் பார்க்க முடியாமல் கடினமான உபத்திரவங்கள் வந்தது. அது போன்ற கஷ்டங்களும் உபத்திரவங்களும் எல்லாம் இந்த நிகழ்காலத்தில் உண்டா என்று கேட்டால், ஆதி காலத்தில் பரிசுத்தவான்கள் அனுபவித்த பாடுகளும் உபத்திரவங்களும் எல்லாம் இன்றைக்கு குறைவு, இன்றைக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு கடினமான பாடுகளை, உபத்திரவங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அனுபவித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களே ஆனால், 8ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1வது வசனத்திலிருந்து படிக்கும் போது, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அந்த காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியாவின் தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அவர்களால் பிடித்து நிற்க முடியல. அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் தேசங்களில் மற்றும் இடங்களில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆத்மீக ஜீவியத்தில் வரும்போது பாடுகளின் ஜீவியங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக அநேகம் வரலாம். ஒருவேளை அதை அனுபவித்திருக்கலாம் நீங்கள். ஆமீன். ஒரு காலகட்டங்கள் ஸ்தோத்திரம் ஒருவேளை நமக்கு அனுமதிக்குமே, ஆனால் இனியும் நமக்கு நெருக்கமுள்ள காலங்கள் வரக்கூடாது என்று நமக்கு சொல்ல முடியாது. அப்படி கஷ்டமான காலங்கள் வரும்போது ஸ்தோத்திரம், அந்த சிதறடிக்கப்பட்ட அந்த விசுவாசி பிள்ளைகள் அவர்கள் ஆத்மீகத்தை காத்து கொண்டது போல நாமும் விசுவாச ஜீவியங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கங்களோட இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 1 பேதுரு புத்தகத்தை நம்ம படிக்கும் போது இப்படி பல இடங்களிலும் கிறிஸ்து இயேசு நிமித்தமாய் வந்த பாடுகள் நிமித்தமாய், உபத்திரவங்கள் நிமித்தமாய் அவர்கள் எருசலேமில் பார்க்க கூடாதபடிக்கு பல இடங்களில் சிதறடிக்கப்பட்ட அவர்கள், அதாவது அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுப்போமே, ஆனால் அந்த வாசிக்கப்பட்ட வசனத்தில் தானே நம்ம ஒரு பெயரை செலக்ட் பண்ணணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். சொல்லுங்க பாப்பா, யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். ஏன் இவங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், சொந்த நாடு இல்ல, சொந்த வீடு இல்ல, சொந்த தேசம் இல்ல, சொந்த யாதொன்றும் இல்ல. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாய், கிறிஸ்துவின் நிமித்தமாய் இவர்கள் எங்கும் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சிதறடிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு பெரிய அனுக்கிரகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரிய வட்டாரத்தில் வரும்போது
பாடுகள், கவலைகள், வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் வருகிறது என்று ஒரு நாள் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக நிற்கணும். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் பாதையில் நடந்து போனவர்களை எபிரேயர் நிருபத்தில் கொஞ்சம் நீங்கள் வருவீர்களே ஆனால், எபிரேயர் நிருப புத்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தில் ஆமேன் படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் 32வது வசனத்தில் படித்து பாருங்கள். எபிரேயர் 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்களே. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். அப்ப பாருங்கள், அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை. என்ன பலன்? மிகுந்த பலன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா, என்ன பலன்? நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன பலன்? எதனால் இது கிடைக்கிறது? அதாவது மிகுந்த போராட்டத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? சகித்தார்கள், அனுபவித்தார்கள். மிகுந்த போராட்டம், கிறிஸ்து இயேசு நிமித்தமாக மிகுந்த போராட்டம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை என்ன செய்தீர்கள்? நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? வேடிக்கையாக்கப்பட்டார்கள். நீங்கள் காலத்திலே உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. சிறப்பு மாலைகளை அணிவித்து நிர்வாணங்களாக்கி, கடந்த தினத்தில் ஒரு மிஷனரி கூடுகைக்கு சென்றிருந்த போது அங்க உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்த ஒரு மிஷனரி அவர்கள் சாட்சி சொன்னார். அப்போ அவர்கள் அங்கே அன்னைக்கு சாட்சி சொல்லுகின்ற முந்தைய தினத்தில் அவர்கள் சுவிசேஷமாய் பிரவேசித்த ஒரு கிராமத்திலிருந்து ஆமேன் அறிவித்திருக்கிறார்கள். சுவிசேஷமாய் நீங்கள் சந்தோஷமாய் வரலாம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்களும் உங்கள் மனைவிகளும் நிர்வாணத்தோடு வந்து இயேசுவை எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி என்று அந்த மிஷனரி கண்ணீரோடு சொன்னார். நேற்றைக்கு இப்படி ஒரு சாட்சி இப்படி சொல்ல கேட்டோம். அவர்கள் ரொம்ப சித்திரவதைப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். நீங்க சொல்லுகிற இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நீங்கள் எப்படி வர வேண்டும்? நீங்கள் 2 பேரும் நிர்வாணிகளாய் வரணும். அவர்களை அடிக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. இப்படி அவர்களை ஆமேன் கடந்த காலத்தில் எல்லாம் நம்ம அதிகமான ஸ்தோத்திரம் வேதனைக்குரிய நிகழ்வுகளை எல்லாம் படித்தோம். அப்ப இதுபோல அல்ல, ஆதி காலத்துல ஸ்தோத்திரம் அவர்களை ரொம்ப சித்திரவதைப்படுத்தினார்கள். வேதத்தில் தாமே நம்ம படிக்கும் போது பெரிய பாடுகள், உபத்திரவங்கள். இந்த எபிரேயர் நிருப புத்தகம் 11வது அதிகாரத்தில் நீங்க திருப்புவீர்களே ஆனால், எபிரேயர் நிருப புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 36 படித்து பாருங்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோல்களையும் வெள்ளாட்டு தோல்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் அவர்கள் சிதறுண்டு அலைந்தார்கள். தேவ ஜனங்கள் பெற்றிருக்கிற பாடுகளை பாருங்க. இன்னைக்கு அது போன்ற உபத்திரவங்கள் என்றால் நமக்கு சொல்ல முடியாது. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். ஆமேன். கல்லறி உண்டார்கள், வாளால் என்ன செய்யப்பட்டார்கள்? சொந்தம் பெற்றோர்களுக்கு முன்பதாக, பிள்ளைகளுக்கு முன்பதாக ஆமேன் மேலிருந்து கீழாக 2 பகுதிகளாக இப்படி ஆமேன் வாளுகளால் அறுக்கப்பட்டார்கள், சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள். ஆட்டு தோல்களையும் செம்மறியாட்டு தோல்களையும் எல்லாம் ஆமேன் அவர்களுக்கு போர்த்தி ஸ்தோத்திரம் அவர்களை வேதனைப்படுத்தினார்கள். இது போன்ற கடுமையான உபத்திரவங்கள், வேதனை, இந்த பாடுகள் எல்லாம் அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்களை குறித்து சொல்லப்பட்டு அவர்கள் இப்படி உபத்திரவத்தையும் துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? பாத்திரமா இருக்கவே இல்லை. அவ்வளவு கடினமான கஷ்டங்கள் இன்றும் உண்டு, அன்றைக்கும் அனுபவித்தார்கள்.
அப்போ ஒரு சபை சரித்திரங்களையும் உலக சரித்திரங்களையும் படிக்கும் போது ஒரு காலகட்டங்களில் வந்த ஆட்சியாளர்கள், ஆட்சி பீடங்கள் எல்லாம் ஆமேன் கிறிஸ்தவர்கள் தான். அவர்களுடைய ஆமேன் ஸ்தோத்திரம் விளக்கு வெளிச்சம் ஆமேன் மின் கம்பங்களிலும் ஆமேன் தூண்களிலும் கட்டி வைத்து அவர்களை தீப்பந்தங்களாக எரிய விட்டு கொண்டு புத்தகங்கள் வாசித்த நிகழ்வுகள் எல்லாம் வேத புத்தகத்தில் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஆமீன் சோத்திரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து ஏடி 70 முதற்கொண்டு 135 ஆமீன் வரைக்கும் படிக்கும் போது எருசலேமிலே கடினமான உபத்திரவம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்திக்க நேரிட்டது. அப்போஸ்தலர்கள் மாத்திரம் அவர்கள் பிடித்து நின்றார்களே தவிர மற்றவர்கள் எல்லாரும் இப்படி பூமியின் எல்லா திசைகளிலும் எல்லா பகுதிகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ இவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, பலன் உண்டு. ஆமீன். அதாவது இந்த வேதனை அனுபவித்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க பாருங்கள். எபிரேயர் நிருப புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் படிக்கும் போது ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதல் பெற வேண்டும் என்று அறிந்து விடுதலை பெற சம்மதியாமல் என்ன செய்தார்கள்? அப்ப இது போன்ற இரத்த சாட்சிகளாய் பயங்கர கடினமான உபத்திரவத்திலே மரித்தவர்களுக்கெல்லாம் உயிர்த்தெழுதலிலும் பல ஆமீன் அனுக்கிரகம் இருக்கிறது. மேன்மையான உயிர்த்தெழுதலை எல்லாம் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இது போன்ற பெரிய ஆசீர்வாதங்கள், அனுக்கிரகங்கள், பரலோகத்தில் மேன்மையும் நிலையும் உள்ளதுமான பெரிய அனுக்கிரகங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம எடுத்த தியான புத்தகத்துக்காக எடுத்த 1 பேதுரு புஸ்தகத்தில் படிக்கும் போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருடைய புத்தகம் அதனுடைய 4வது வசனத்தில் படித்து பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுந்ததினாலே அழியாதது, மாசற்றது, வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஏதோ ஒரு நிலைகளில் ஆமீன் பரதேசிகளாக்கப்பட்டு சொந்த நாடு இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல், சொந்த பார்ப்படம் இல்லாமல் அடிகள், நிந்தனைகள், வேதனைகள், கட்டுகள், பரிகாசங்கள், உபத்திரவங்கள் இவைகள் எல்லாம் அனுபவிக்கும் போது அவர்களை தைரியப்படுத்துகிறது என்ன அப்படி என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுபோல பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்ததினால் ஆமேன் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அழியாதது, மாசற்றது, வாடாததும் ஆகிய நல்ல ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஒரு சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பாப்பா, எங்க இருக்கிறது? நல்ல மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில். இந்த ஆத்மீக ஜீவியத்துக்குள்ளே வருகின்ற நமக்கு இகலோகத்தை பற்றி நம்ம அடுத்து பேச வேண்டாம். பரலோகத்திலே ஆசீர்வாதம் இருக்குன்னா இகலோகத்தில் நமக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார். அதை பற்றி நம்ம வருத்தப்படவோ டென்ஷன் ஆகவோ அதுக்காக வேண்டி நம்ம நேரங்களை செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் என்றல்ல, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய விசுவாசத்தின் அளவுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ பூமியிலே கர்த்தர் நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் சேமமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலும், அவரை ஆராதிக்கிறதுனாலும், அவருக்காக சாட்சிகளாய் நிற்கிறதுனாலும், அவருடைய நாம மகிமைக்காய் வாழுகிறதுனாலும் ஆமேன் பாடுகள் இல்லை என்றல்ல, கஷ்டங்கள் இல்லை என்றல்ல, உபத்திரவங்கள் இல்லை என்றல்ல, நிந்தனைகள் இல்லை என்றல்ல, போராட்டங்கள் இல்லை என்றல்ல, வேதனைகள் இல்லை என்றல்ல, இதெல்லாம் வரும். நமக்கு முன்னாக சென்று போனவர்கள் எல்லாம் அவ்வளவுக்கு இப்ப நமக்கு அனுபவபூர்வமாய் ஒன்றும் பேச தெரியாது. ஏதோ ஒரு சாதாரணமான லேசான எல்லாருக்கும் வருகின்ற வசனம் சொல்லுகிறபடி மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இப்படி சாதாரணமான ஆமீன் ஜீவியத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். யாராலும் கடினமான கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் இருக்கலாம். அவ்வளவுக்கு பாடுகள், வேதனைகள், சாப்பிடுகிறதற்கு ஆகாரம் இல்லாம பசியினாலும் பட்டினியினாலும் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் சாக கொடுத்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம படிக்கிறோம். நமக்கு முந்தைய காலகட்டங்களில் ஆமீன் சோத்திரம் இந்த கேரளா பகுதியில் இருந்தா சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்று சொல்லப்படுகளுடைய சாட்சிகளை பாடல் புத்தகம்
இந்த நிகழ்கால பாடல் புத்தகத்துல பழைய பாடல் புத்தகங்களுடைய இன்ட்ரடக்ஷன்ல எல்லாம் அவர்களுடைய அந்த பாடல்களுடைய பின்னணிகள் கொடுத்திருப்பார்கள். இந்த சியோன் சங்கம் கீதங்கள், இந்த பழைய பாடல் புத்தகங்கள் எல்லாம் அந்த அப்படிப்பட்ட ஒரு பாடல் புத்தகத்தில் நான் படித்து ஆமீன், அதுல முகவரிகள் கொடுத்திருப்பார்கள். பாடல்களுடைய பின்னணியம், எந்த சூழ்நிலையில் எழுதினார்கள், எந்த நேரத்தில் எழுதினார்கள். உதாரணத்துக்கு இந்த என்னை மறவா இயேசுநாதா இந்த பாட்டெல்லாம் நம்ம பாடுகிறோம். இந்த பாட்டு ஆமீன் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால் சாராள் நவரோஜி என்று சொல்லப்படுகிற அந்த தாயார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு காரணத்தினால் உலகத்தில் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு தாங்கள் ஊழிய பயணம் போகும்போது யாருமே வழி யாத்திரைக்கு வராமல் தன்னுடைய சொந்த லக்கேஜ் எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல யாருமே ஒரு ஆள் கூட ஒரு ஆமீன் பாய் காட்டி சந்தோஷமா போயிட்டு வா அப்படி என்று சொல்லுகிறதற்கு இல்லாமல் தனிமையோடு அந்த இடத்தில் இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எழுதின பாட்டாக்கும் என்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நிகழ்காலத்தில் நம்ம பாடுகிற பாட்டுக்கு ஒரு பின்னணியும் இல்லை. இதுக்காக ஒரு பின்னணி உண்டுன்னா கீபோர்டு சோத்திரம், இதுக்கு பின்னணி வேற ஒன்றும் இல்லை. கீபோர்டில் இருந்து ரிதமும் தாளமும் மியூசிக் எல்லாம் பிளான் பண்ணி எடுக்கின்ற பின்னணியங்கள் தான் உண்டு. ஜீவித பின்னணியங்கள் ஒன்றும் இந்த காலத்தில் சொல்வதற்கு உண்டான்னு நமக்கு தெரியாது, இருக்கலாம், தெரியாது நமக்கு. நல்லிலே சொல்லும் அல்லேலூயா. நம்ம அது போல பாடுகிற சோத்திரம் துக்கத்திൻ്റെ பானபாத்திரம் കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നു സന്തോഷത്തോടെ അത് വാങ്ങി அல்லேலூயா பாடிடும் ஞான் பாட்டு. ஆமீன். பசியினால் தன்னுடைய பிள்ளை மரித்த போது அந்த அவருடைய ஆமீன் சோத்திரம் ஸ்டோரியும் கொஞ்சம் படிக்க நேரிட்டது. அந்த ஜீவித சரித்திரம் படிக்கும் போது தன்னுடைய பிள்ளைகள் பெந்தெக்கோஸ்தே மார்க்கத்தில் வந்தபடினால் தானோ தன்னுடைய பிள்ளைகளோ எங்கும் போய் ஒரு உணவு அருந்தக்கூடாத கட்டுப்பாடு உண்டார். சாது கொச்சு குஞ்சு உபதேசி பசி தாங்க முடியாம அன்றைய காலகட்டத்தில் ஒரு திருமண வீட்டுல போய் சாப்பிடுகிறதற்கு சாப்பாட்டுல கை வச்ச போது அவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, കൊച്ചു കുഞ്ഞു ഇവിടെ നിന്ന് വല്ലതും കഴിക്കുവാണെങ്കിൽ ഞങ്ങൾ ആരും ഇവിടെ നിൽക്കത്തില്ല, ഞങ്ങളെല്ലാം ഇപ്പൊ തന്നെ എണീറ്റ് പോകും. ഉടനെ എന്റെ നിമിത്തം ആരും നിങ്ങൾ പോകണ്ടെന്ന് അവർ அப்படியே பசியோடு எழும்பி வந்தார். வீட்டுல பிள்ளைகள் பட்டினி, தனக்கும் பசி, தனக்கு பசி தாங்க முடியாம இப்படி பசியினால் தம்முடைய பிள்ளைகள் ஆமீன். ஒரு பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை காலையில் மரித்ததாக ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைய பிரசங்க பீடத்துக்கு பின்னாடி மேசையில எடுத்து பிரசங்க பீடத்துக்கு முன்னாடி மறைச்சு போட்டு அன்னைக்கு எல்லா நாளை விட அதிக ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு நல்ல பாட்டு பாடி நல்ல துதித்து நல்ல ஆராதித்து நல்ல ஜபம் நடத்திட்டாக்கும் சோத்திரம் ஆமீன். சபாராதனை கலையும் போது നിങ്ങൾക്ക് സമയം ഉണ്ടെങ്കിൽ അല്പസമയം കൂടെ താമസിക്കണം. എന്റെ കുഞ്ഞ് രാവിലെ മരിച്ചായിരുന്നു. ആ കുഞ്ഞിനെ ഇനി നമ്മൾ ദൈവത്തിന്റെ വചനപ്രകാരം ചെയ്യേണ്ട ചില കാര്യങ്ങളുണ്ടെന്ന് அப்பதான் சபைக்கே தெரியும். பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. அந்த பிள்ளையினுடைய நல்லடக்கத்தில் பாடின ஒரு பாட்டாகும், ദോഷമായിട്ടൊന്നും ഒന്നും എന്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല, ദോഷമായിട്ടൊന്നും ഒന്നും എന്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല, എന്നെ അവർ അടിച്ചാലോ അവർ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. ഓ എന്നെ അവർ അടിച്ചാലോ അവർ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. കഷ്ടനഷ്ടമേറി വന്ന ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടനഷ്ടമേറി വന്ന ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. ഓ കഷ്ടമേറ്റ കർത്താവോട് കൂട്ടാളിയായി എല്ലാരും சேர்ந்து ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രോ കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ, ദുഃഖത്തിന്റെ പാനപാത്രോ കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ, ഓ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ഓ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி அநேக உபத்திரவங்கள் மத்தியில எந்த நிலையிலும் பின்னடைந்து போகாமல் ஆமென் சரித்திரங்களில் நல்ல பாதச்சுவடுகளை பதித்த அற்புதமான சாட்சிகளின் ஜீவியங்களும் பரிசுத்தவான்களுடைய உத்தம வாழ்க்கைகளும் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிற்கிறது. இதெல்லாம் எதனால் இவர்கள் இவ்வளவு கடினமான வேதனையிலும் சோதனையிலும் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் பிடித்து நின்றார்கள் என்று கேட்டால் இவர்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் உண்டு என்கிற நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவுதான சந்தோஷம் உங்களுக்கு? மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆக நிகழ்காலத்துல பரலோகத்தை பற்றி பேசினாலே நமக்கு யாருக்கும் சந்தோஷமே? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிஜமாக நமக்கு உள்ளம் சந்தோஷிக்கணும்னா எது கேட்கும்போது சந்தோஷம் வரணும்? பரலோகத்தை பற்றி கேட்கும்போது சந்தோஷம் வரணும். அது உண்மையான ஆத்மீக ஜீவிதம். ஆமென். வேற என்னங்களும் இந்த மாம்சத்தை ஆசுவாசப்படுது, இந்த ஜடத்தை சந்தோஷப்படுத்துகிற வாக்குகள் கேட்டு சந்தோஷிக்கிறோம்னா அதெல்லாம் பரலோகத்துக்குரிய அந்த அனுபவங்கள் அல்ல, பரலோகத்துக்கு போகிறவர்களுடைய லட்சணமும் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வருத்தப்படல நான் சொல்லுகிறது, சோத்திரம் சங்கடங்கள் கொண்டு சொல்லுகிறது. ஏன்னா ஆத்மீகம் ரொம்ப இன்றைக்கு தோற்று போய்விட்டது. ஆமென். பரலோகத்தினுடைய நினைவுகளும் பரலோகத்தினுடைய எண்ணங்களும் பரலோகத்தினுடைய வாஞ்சைகளும் பரலோகத்தினுடைய விருப்பங்களும் எல்லாம் சபைகளில் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்து கொண்டிருக்கிறது? குறைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மோசமான ஒரு காலம், ஆபத்தான காலம். பாருங்கள், வேத புத்தகத்திலே ஆமென் அந்தி கிறிஸ்து அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வஞ்சக ஆவி பூமியிலே கிரியை நடப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்த ஒரு அடையாளம் வேத புத்தகத்தில் படிக்கும் போது சோத்திரம் அதை ஆமென் வாசித்து பாருங்கள். 1 யோவான் நிருப புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து படிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவைகளையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்து. அப்ப பாருங்கள், வருமென்று கேள்விப்பட்ட வஞ்சகத்தின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி வருமென்று கேள்விப்பட்டபடியே இப்பொழுதும் அது இருக்கிறது. அது உலகத்தில் இருந்து அநேகரை வஞ்சித்திருக்கிறது. அது வஞ்சித்திருக்கிறபடினால் அந்த வஞ்சிக்கப்பட்டவர்களுடைய பிரசங்கம் பைபிள் சொல்லித் தருகிறது. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவைகளையே என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். நான் சொல்றது புரியுதா புரியலையா? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அவர்கள் எதிர்கிறிஸ்துவினுடைய ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள். அதனால் உலகத்துக்குரியதையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு என்ன செய்கிறது? நான் பேசுறது புரியல உங்களுக்கு? கவனிக்கல? அல்லேலூயா. ஆமென். உலகத்துக்குரியதை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. இதாக்கு இன்றைக்குரிய பெரிய பயங்கர சங்கடத்துக்குரிய இதை எங்களுக்கு சங்கடம் கொண்டு நாங்க சொல்லுகிறது. ஏன்னா பிரசங்கங்களில் ஆமென் 99 பிரசங்கமும் இதை சார்ந்தே இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. உலகத்தை சார்ந்து, உலக காரியங்கள், உலகத்துக்குரியவைகள். யாராலும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று செய்திகள் சொல்லுகிறார்களா? ஆமென். அவர்கள் மட்டும்தான். அண்ணலு உங்கள் காதுகள் எதை விரும்புகிறது? விசுவாசிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உலகமும் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. அப்ப உலகத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் தான் நமக்கு இன்பம், அதுதான் சந்தோஷம், அதுதான் மேன்மை என்று சொன்னால் பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். பரலோகத்திலே சொல்லும். அல்லேலூயா. இது உண்மையிலே சத்திய ஆவியினுடைய வெளிப்பாடும் அல்ல, வஞ்சக ஆவி. ஆமென். வரப்போகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்ட வஞ்சக ஆவி. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு செய்தி சொல்லும் போது அது பரலோகத்தை சார்ந்த, பரலோகத்துக்கு இல்லாதபடிக்கு வெறும் சரீரத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய, மாம்சத்தை ஆமென் சோத்திரம் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு செய்தி பேசப்படுகிறது. ஆனால்
இல்ல அதுதான் நம்முடைய காதுக்கு இன்பமாக இருக்கிறதானால் இது முழுக்க முழுக்க வசனத்தையாக நாங்க சொல்லி தருகிறது முழுக்க முழுக்க இது சத்திய ஆவி அல்ல, இது வஞ்சகத்தின் ஆவியே. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதனால் நீங்களும் ஆமீன் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்து வஞ்சகத்தின் ஆவியினால் பிடிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆவியானுடைய கிருபையினால் உலகத்தை எடுத்து காட்டி தருவதற்கு பயம் உண்டு. உலகத்தை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணி உங்களை நல்ல ப்ரமோட் பண்ணி கையத்தட்ட வச்சு ஆராதனை நடத்துகிறதற்கு பயங்கர மகிழ்ச்சி. ஆமீன். அப்படியெல்லாம் ஆமீன் செய்தால் நித்தியத்துக்கு வந்து சேராட்டியோ, எக்காலம் துணிக்கும் போது கைவிடப்பட்டு போனாலோ, உலகத்தில் அந்தோ பாடுகள். அல்லேலூயா. அதனால இன்றைய செய்திகள் எல்லாம் நாங்கள் கேட்கும் போது வருத்தமா இருக்கிறது. நாங்களும் சில ஊழியர்கள் இது போல கன்வென்ஷன் கூட்டங்கள் அழைக்கும் போது அவர்களும் சொத்திரம் மேலோட்டுள்ளதை காட்டி கொடுக்காம எங்கோட்டுள்ளதை காட்டி கொடுக்கிறாங்க, கீழே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், கீழானவைகளை அல்ல. அப்ப இங்க வந்து என்ன உண்ணணும், என்ன உடுக்கணும், எங்க தங்கணும், என்ன செய்யணும், இதை பற்றி நம்ம ஒரு ஜெப குறிப்பு சொல்ல வேண்டிய அவசியம் எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதே, உடைய குறித்து கவலைப்பட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள், மற்றவைகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து, காட்டு புஷ்பங்களை கவனித்து, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா பிழை போட்டுக்கிறார். அதனால இந்த உலகத்துல நான் எப்படி வாழுவேன், பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, எதிர்காலம் எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம தயவு செய்து நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன். இது நம்மள ஒருத்தன் ஆமீன் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மள ஒரு நபரை வாழ வைப்பதற்காக தேவன் அனுமதித்திருக்கிறாரே, ஆனால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கத்த தருவார். இவ்வளவுதானே உங்களுக்கு சந்தோஷம்? எத்தனை பேர் விசுவாசி? ஒருவேளை நீங்கள் அப்படி விசுவாசிக்க கூடாமல் இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை விசுவாசிப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? கர்த்தருக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் ஒரு குறை வைக்கிற தெய்வம் அல்ல. எத்தனை பேருக்கு சந்தோஷிக்க முடிகிறது இந்த மத்தியான வேளையில்? அதனால் ஆனந்திக்கணும், குதூகலத்தோடு தெய்வத்தை துதிக்கணும். நமக்காக யாவையும் அவர் செய்வார். அவர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தெய்வம். உலகத்தின் முடிவு பரியந்த, மரண பரியந்த, உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் அவர் என்னை நடத்துவார் என்கிற ஆழமான நம்பிக்கை விசுவாசமோ நமக்குள் இருந்தால் போதும். அல்லேலூயா. உலகமும் உலகத்துக்கு செவி கொடுக்குமா? உலகத்தை குறித்தல்ல நம்முடைய செய்திகளா இருக்கு. எப்படியாக நமக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? என்ன இழந்தாலும் சரி, வீடு இழந்தாலும் சரி, சொத்து இழந்தாலும் சரி, ஆமீன் ஆஸ்திகள் இழந்தாலும் சரி, எது நஷ்டமடைந்தாலும் இதெல்லாம் எதுக்கு சந்தோஷமாய் கொள்ளையிட்டார்கள், கொள்ளையிட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரலோகத்தில் ஒரு நிலையான வீடு இருக்கிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கே வரப்போகிறதை. எத்தனை பேர் வரப்போகிறதை நாடி தேடுகிறீங்க? சந்தோஷமோ அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ இவர்கள் இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தமாய், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், ஆண்டவருக்கு சேவை செய்ய வந்தது நிமித்தமாய், தெய்வத்துக்கு ஆராதனை செய்ய வந்தது நிமித்தமாய் இவர்களுக்கு கடுமையான சோதனை, கடுமையான வேதனை, உபத்திரவங்கள், துன்பங்கள், வியாகுலங்கள், பசி, பட்டினி, நிந்தை, அவமானங்கள், நிர்வாணங்கள், நாசமோசங்கள். அப்போஸ்தலருடைய ஜீவிதமே இதுவா இருந்தது. பயங்கரமான கடினமான சோதனை. அதுவும் சாதாரண விசுவாசிகள் சொந்த வீட்டில் பார்க்க முடியாமல், சொந்த நாட்டில் பார்க்க முடியாமல், இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் அவர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கலங்கிறது, தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது. நம்முடைய இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததினால் நமக்கு அழியாததும் வாடாததும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமோ அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏதாகிலும் வருத்தங்களோ, பாடுகளோ, உபத்திரவங்களோ, கஷ்ட நஷ்டங்களோ, ஊழியத்திலோ அல்லது ஊழியத்தின் பகுதியிலோ இந்த கிறிஸ்து மார்க்கத்துக்குள் வந்தது நிமித்தமாய் ஆமீன் அநியாயங்கள் செய்து பாடுபடுகிறது. அதுவும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தெய்வத்துக்கு பிரியமாக வாழ்ந்து ஏதாகிலும் உபத்திரவங்களை, வேதனைகளை சகித்துக் கொண்டிருப்பீர்களானால் இந்த மத்தியான வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறோம், கலங்கிறது, முன்வைத்த காலை பின் வைக்கிறது, கர்த்தருக்காக கடைசி வரை நிக்கணும். ஏனென்றால் சுதந்திரம் இங்கே அல்ல, பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே நமக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது. அங்கே நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அங்கே நமக்கு நித்திய நித்திய காலமாய் இயேசுவோடு வாழும்படியான அற்புதமான வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இவர்கள் யாதொரு விதத்திலையும்
ஆமென், முன்வைத்த காலை பின்வைத்து போகாமல், இந்த இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இவர்கள் இழந்து போகாமல் இதை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை தைரியப்படுத்தி எழுதப்பட்டதுதான் இந்த 1 கொரிந்திய ஆமென் 1 பேதுருடைய புஸ்தகம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அவர்கள் யாதொரு விதத்திலும் அவர்கள் சோர்ந்தோ தளர்ந்தோ பின்வாங்கியோ தெய்வத்தை மறுதலித்தோ போகாமல் இருக்க அவர்கள் எப்படி வாழணும்? இப்போ கஷ்டத்துல வாழுகிறாங்க, நெருக்கத்துல வாழ்றாங்க, இப்ப எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிதறடிக்கப்பட்டிருக்கிற இவர்கள் எந்த சூழ்நிலை இவர்களை சந்தித்தாலும் எப்படி வாழ வேண்டும்? நிறைய விஷயம் இது சார்ந்துதான் இனி அதுக்குள்ள எழுதப்பட்டிருக்கும். இந்த பகற்காலம் இந்த 5 அதிகாரத்தில் இருந்தும் ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் கர்த்தருக்குள்ள விருப்பப்படுகிறேன். அப்போ கடைசியாக செய்திக்குள் போவதற்கு முன்பதாய் சொல்ல நான் விருப்பப்படுகிற காரியம், கிறிஸ்து இயேசுக்குள் வந்தது நிமித்தம், இந்த ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள் வந்தது நிமித்தம், இது நிமித்தமாய் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், வருத்தங்கள், ஆமென், இல்லாய்மைகள், குறைபாடுகள், போராய்மைகள், இதொன்னும் வராதுன்றல்ல, இதெல்லாம் வரும். வரும்போதும் எப்படி வாழ வேண்டும்? ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எப்படி வாழணுமாம்? நிறைய இருக்கிறது. தெரிந்த லேசான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படி வாழணும். 1 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய சோத்திரம் 14, 15, 16 படிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி ப்ளீஸ் தயவு செய்து இனிமேல் நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. துரத்தப்பட்டிருக்கிறாங்க, சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா, இந்த நாடுகளிலே சிதறி இருக்கிறவர்களுக்காக இந்த எழுத்து, இதை எழுதும் போது எழுதுகிறார், பிளீஸ் ஆமென், இந்த பாடுகளை கண்டோ, வேதனைகளை கண்டோ, இந்த உபத்திரவத்தை கண்டோ, இந்த ஒற்றைப்படுத்தல்களை கொண்டோ, தனிமைப்படுத்தல்களை கொண்டோ, புறக்கணிக்கப்படுதலை கொண்டோ நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, வாடி போகக்கூடாது. ஆனால் நீங்கள் இவைகளை கண்டு பின்வாங்கி போகாமல் எப்படி வாழணும்? ஒரு காலத்துல நீங்க இதுக்குள்ள வருவதற்கு முன்பதாக நீங்க உங்க இஷ்டத்தின்படி நடந்தீங்க, உண்மைதான். ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு முன்பதாகவும், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவும், இயேசுக்குள்ள வருவதற்கு முன்பதாகவும், இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். அதவா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடந்தார்கள். எப்படி நடந்தார்கள்? இச்சை அதவா ஆசை, ஆசையின்படி நடந்தார்கள். மனசும் மாம்சமும் விரும்புகிறபடியே, ஆமென், அதாவது தெய்வத்துக்கு தோன்றுகிற வழியில் அல்ல, மனுஷனுக்கு தோன்றுகிற வழியில, மனுஷனுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி நீங்கள் நடந்தீர்கள். ஆமென், இச்சையின்படி நடந்தீர்கள், கீழ்ப்படியாமை நடந்தீர்கள். ஆனால் இப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களை சந்திக்கின்ற இந்த பாடுகளோ, இந்த உபத்திரவங்களோ, இந்த வேதனைகளோ, இந்த பரியாசங்களோ, இந்த பலவீனங்களோ, இந்த ஒற்றைப்படுத்தல்களோ, தனிமைப்படுத்தல்களோ, உங்களை புறக்கணித்து சமூகத்தில் உங்களை எல்லாரை போல ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நீங்கள் தனிமையாக்கப்படுகின்ற நிலைமைகள் வரும்போது, தயவு செய்து நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடவாமல் இன்ன பிரகாரமாய் நடையுங்கள். அப்ப என்ன பிரகாரமாய் நடக்க கூடாது? முன்னே நடந்தது போல தயவு செய்து இனி என்ன செய்யக்கூடாது? நடக்க கூடாது. முன்னே அறியாமையினாலே கண் கண்டதே நல்லது, காது கேட்டதே நல்லது, வாய் பேசுகிறதே நல்லது, கால் போகிற இடமே நல்லது, ஆமென், இப்படி நடந்தீர்கள். ஆனால் இனி அந்த இச்சையின்படி நடவாமல் உங்களை அழைத்த ஒருவர் உண்டு இல்லையா? உங்களை அழைத்திருக்கிற ஒருவர், உங்களை அழைத்தவர் யாருன்னு பாருங்க. அழைத்தவர் யாரு? பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, அழைத்தவர் யாரு? பரிசுத்தர். அதனால என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தனைகள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், என்ன தனிமைப்படுத்தல்கள் வந்தாலும், பிளீஸ் தயவு செய்து மறுபடி பாவ செயல்களை செய்ய என்ன செய்திராதீங்க, போயிராதீங்க. என்ன அழைத்தவர் யாரு? அது மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும், பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், தொழில் ஸ்தலத்துக்கு போனாலும், ஆமீன், வேலை ஸ்தலத்துக்கு போனாலும், ஆமீன், ஊழிய ஸ்தலத்துக்கு போனாலும், ஊழிய ஸ்தலத்துக்கு வந்தாலும், சபைக்கு உள்ள வந்தாலும், வெளியில போனாலும், எங்க போனாலும் இந்த கால்கள் எப்போதுமே எப்படி நடக்கணுமாம்? பரிசுத்தம். எப்ப பார்த்தாலும் பரிசுத்தம்.
எப்ப பார்த்தாலும் பரிசுத்தமாய் நடையுங்கள். ஏனென்றால் அழைத்தவர் யாரு? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்ப அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யாராகிலும் வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிறதென்றோ, துன்பங்கள் வருகிறதென்றோ, நெருக்கங்கள் வருகிறதென்றோ, உபத்திரவங்கள் வருகிறதென்றோ, நிந்தனைகள், அவமானங்கள், நாங்கள் இந்த மார்க்கத்தில் வந்தபடினாலே தானே எங்களை ஏற்றுக்கொள்ளல. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு நீங்கள் தயங்குவது, ஆமீன், அதுபோல இனிமேல் திருமண வீட்டுக்கு போனா எங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க, இந்த மார்க்கத்துக்குள்ள போய் சேர்ந்தார்கள் என்று தனிமைப்படுத்துவார்கள், நல்ல கல்லூரிகள்ல சேர்க்க மாட்டார்கள், நல்ல கூட்டத்தில் சேர்க்க மாட்டார்கள், இப்படி என்றெல்லாம் ஒருவேளை ஐயங்கள் இருக்கலாம், தெரியாது, இருந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஆத்மீக மார்க்கம் சரியான சுத்த உபதேசத்தின்படி, வசனத்தின்படி கால் வைத்தபடினால் அவர்கள் ஒரு வேறு விரிக்கப்பட்ட கூட்டம். உலகம் எவ்வளவேன அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. ஆனா இன்றைக்கு இந்த உலகத்தோடு ஒத்து போவதற்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் சபைக்குள்ள வந்துட்டு, நிறைய எப்படி இதெல்லாம் சகித்து கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்னா இன்னைக்கு ஆவிக்குரியவனை பூமிக்குரியவனை வித்தியாசம் பிரிக்க கூடாத அளவுக்கு அப்படியே அவர்கள் சபைக்குள்ள கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு காலம் உலகத்துக்குள் யாதொன்றும் வரக்கூடாது என்று வேறுபட்டிருந்த இடமாகும் சபை. இன்னைக்கு உலகத்தில் வேறுபாடு இருக்கிறது, சபையில இன்னைக்கு என்ன இல்லை? வேறுபாடு இல்லை. சங்கடம் கொண்டு சொல்லுகிறோம், வருத்தப்பட சொல்லுகிறது இல்ல. ஆத்மீகத்துக்கு அவ்வளவு வேதனையான ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது. ஆமீன். யாதொரு ஆமீன் வேறுபாடும் இன்றைக்கு காட்ட வேண்டாம். நீ வருகிறது போலவா, ஆமீன், உன்னுடைய சரீரத்தில் எந்த மாற்ற தோற்றங்களும் நடக்க வேண்டியதில்லை. இன்னும் வேணும்னாலும் ஒன்று நாங்க முக்கி போக்கி விடுவதற்கு தயாரா இருக்கிறோம் என்று ரெண்டு கையும் நீட்டி அழைக்கிறவர்கள். நல்லது. நான் கேட்கிறேன், பரலோகத்துக்கு போக முடியுமா? பரலோகம் அங்கீகரிக்குமா? பரலோகம் ஏற்றுக்கொள்ளுமா? இயேசு சொன்னார், எனக்கு பின்னாடி வர விரும்பினால் நீ முதலாவது உன்னை தன்னைத்தானே நீ வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுக்கிறது மட்டுமல்ல, உன் ஜீவனை வெறுக்கணும். ஆமீன். ஒருவேளை ஜீவனை வெறுக்காதபடிக்கு உலகத்தை நீ நேசிப்பாயானால் பரலோகத்தை நீ இழப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆமீன். உதாரணம் எழுதும் போது எழுதினார், ஆமீன், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு உலகத்தை விடுவதற்கு மனசு இல்லை, அதனால் எது நஷ்டமாய் போனது? ஜீவன் நஷ்டமாய் போனது. ஆனால் லோத்துவுக்கு ஆமீன் உலகத்தை விடுவதற்கு வெறுப்பு வந்தது. ஆமீன். வீடை விட்டார், குடும்பத்தை விட்டார், சொத்து சுகத்தை விட்டார், ஆடு மாட விட்டார், எல்லாம் வெறுக்குக்கு தயாரானால் அதனால் லோத்துனுடைய ஜீவன் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெளிவாய் ஆண்டவர் சொல்லி தந்தார். ஒருவன் இப்படி என்னை பின்பற்றணும், இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அதை அவன் இழப்பதற்கு தயாராகணும். ஒரு மனிதன் நித்தியத்தை அடைந்து கொள்வதற்கு அவன் தகுதி நிலை அடையணும்னா, ஆமீன், பிலிப்பியர் நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் நிருப புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் போது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக ஒன்றை நான் மீதி வைக்கல, எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டாராம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பாருங்கள், அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்கொப்பாகி, அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி. உண்மையில ஞானஸ்நானம் என்னது? ரோமர் 6:4 படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் என்பது மரித்தல். சோதர் அல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது என்னது? மரித்தல். ஞானஸ்நானம் கொடுத்தல் என்பது அடக்கம் செய்தல். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனுக்கு இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம் என்று அவன் சொல்லி கண்ண மூடி, மூக்க மூடி, காத மூடி, அட்டென்ஷன் பண்ணி ஒரு உலகத்தின் ஆடம்பரங்களோ ஒரு காரியம் இல்லாதபடிக்கு அவன் வாழுகிறது போல ஞானஸ்நானம் எடுக்கிறவன் இப்படியாக தன்னை ஆயத்தப்படுத்தணும். அதாக்கும் பவுல் சொல்லுகிறது, மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவரை உரிந்து வெளியரங்கமாக்கி நிர்வாணமாக்கி தொக்கி விடப்பட்டு மரித்து கிடக்கிற அந்த மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி, அந்த அடக்கத்துக்குள்ளாகி, அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக்கொண்டு இப்படி நம்ம ஒரு நம்முடைய ஜீவியத்துல வேறுபாடை நம்ம கடைபிடிக்காவிட்டால் உயிர்த்தெழுதல் நமக்கு இல்லவே. சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஆமென். இன்னைக்கு அதனால பெயின் வரக்கூடாது. பெயின் வராம எப்படி வேணாலும் நீங்க வாங்க, நாங்க உங்களை அப்படி சொல்றதில்ல. ஆவிக்குரிய நிலை
அது ஆவிக்குரிய நிலைப்பாடும் அல்ல. சோத்திரம் அல்லேலூயா, ஆமென். அதனால எங்கேயோ பிசகு பற்றி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இருந்து ஆத்மீகத்தினுடைய மலையாளத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்ல வார்த்தை உண்டு, தீஷ்ணதை. பிரைஸ் தி லார்ட். தமிழ்ல வைராக்கியம், பக்தி வைராக்கியம். ஆமென். வசனம் சொல்லி தருகின்றது இல்லையா? நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது, நிக்கணும். ஏன்னா நமக்கு இகலோகத்தில் அல்ல இதெல்லாம் நம்ம செய்கிறதும் முயற்சி எடுக்கிறதும். கண்ணை மூடும் போது எங்க போய் சேரணும்? நித்திய வீட்டுக்கு போய் சேரணும். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? எத்தனை பேருக்கு வாஞ்ச உண்டு? எத்தனை பேர் ஆசிக்கிறீங்க? கண்ணை மூடும் போது எங்க போய் நிக்கணும்? நித்திய வீட்டுல போய் நிக்கணும். நித்தியத்தில் அவரோடு கூட போய் நிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப தகுதி நிலை அடையணும். அப்போ இந்த தகுதி நிலை அடைகிறதற்கு இந்த உலகத்தில் யாதொன்றை மீதியாய் வைக்காமல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார்களாம், எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணினார்களாம். எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணிக்கொண்டு, அதாவது தானும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடை பின்பற்றி வந்தார்கள். அப்ப இந்த சிதறடிக்கப்பட்ட பரதேசிகள் இது போன்ற சூழ்நிலைகள் வரும்போது இனி ஒருவேளை அவர்கள் உலகத்துக்கு ஒத்தவர்களாய் மாறி போக கூடாது. ஏன்னா முன்னே அப்படி நடந்தார்கள். ஒன்னை மறுக்கல. கண் கண்டதெல்லாம் நல்லது, காது கேட்டதெல்லாம் நல்லது, வாய் பேசுகிறதெல்லாம் நல்லது என்று மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினால் கோபாக்கினையின் பிள்ளைகளைப் போல வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்த போது இனி அவர்கள் மாறி போக கூடாது என்று ஆமென் அவர்களை தைரியப்படுத்தி எழுதுகிறதாகும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிளீஸ் நண்பரே, பரதேசிகளே, ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, கீழ்ப்படிதலுக்கு ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலால் அழைக்கப்பட்ட தெய்வ மக்களே, முன்னே நீங்கள் நடந்தது போல இனி நீங்கள் நடக்க கூடாது. முன்னே நீங்கள் அறியாய்மையினாலே எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்க, மோகித்தீங்க, இச்சித்தீங்க, ஆசித்தீங்க, அதை சுதந்தரித்தீங்க, அதை பெற்றுக்கொண்டீங்க. தயவு செய்து இனி அந்த மோகத்தில், இச்சையில், ஆசையில் நடக்காமல் உங்களை அழைத்த கர்த்தர் யாருன்னு பாருங்க. அல்லேலூயா. அழைத்தவர் யாரு? பரிசுத்தர். அவரிடத்தில் யாதொரு அசுசியும் இல்லை. அதுபோல இனி நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா? இனி நம்ம என்ன பொறுத்த வரைக்கும், இந்த 1 பேதுரு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டவன் என்ன செய்யணுமா? பாவத்தை விட்டு ஓயணுமா? பாவத்தில் இருந்தெல்லாம், ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, பாவத்தில் இருந்தெல்லாம் ஓய்வு பெற்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கல போல. பாவம் என்கிற ஃபேக்டரியில இருந்து வேலையை விட்டு நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, மலையாளமும் தெரியாது. இனி நான் எந்த லாங்குவேஜ்ல உங்கள்கிட்ட கேட்பேன்? ஆமென். மாம்சத்தில் பாடுபடலாம். அதவா என்ன சொல்லலாம்? ஒரு டார்பா கட்டி கிடக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஒரு பாடும் ஜீவியம். ஒரு சைக்கிள் கொல்லி கூட இல்லை. ஒரு சைக்கிள் கொல்லி கூட இருந்திருந்தீங்களும் ஒரு 5 கிலோமீட்டர் டக்குன்னு போயிட்டு வந்திருக்கலாம். பாடுகளின் ஜீவியம். ஒரு போனங்கள் இருந்திருந்தீங்க, ஆமென், அவியலுக்கு ஒரு வார்த்தை பேச இருந்தது, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அது இதுக்கு வேண்டியே ஒரு நாள் பஸ் யாத்திரை செஞ்சு அங்க போக வேண்டியது இருக்கு. பாடுகளின் ஜீவியம். இன்னும் என்ன சொல்றது, ஒரு ஹாஸ்பிட்டாஸ் அதை ஒரு டெரஸ் ஆக்கணும்னு ஆசை, ஆனா முடியல. பாடுகளின் ஜீவியம். ஏதோ ஒரு நிலையில மாம்சத்துல பாடுகள். இப்ப இந்த பாடுகள் மத்தியில நமக்கு தேவை இருக்கிறது. தேவை அதாக்கும் சித்தம், சரியா? தேவை. இப்ப இதை குறித்து வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நாளைக்கு உங்கள் ஆசையை நிறைவேற்றுகிறவர்களாய், இச்சையை நிறைவேற்றுகிறவர்களாய் இராதபடிக்கு தெய்வ சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் என்று நீங்கள் எப்பொழுது சொல்ல தயாராகிறீர்களோ அப்போதாக நீங்க மனசார எங்கிருந்து ஓய்வு பெறுகிறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லித்தாரு. ஒரு சைக்கிள் கொல்லியும் இல்லை, அதனால ஒரு 30,000 ரூபாய்களும் கடன் வாங்கி ஒரு பைக்கெங்களும் என்ன செய்வோம்? வாங்குவோம். எதனால்? இந்த பாடுகளை கொஞ்சம் என்ன செய்யணும்? குறைக்கணும். இனியும் கஷ்டப்படக்கு நம்மளால முடியாது.
அதனால ஸ்கூட்டி பியூட்டி எல்லாம் எடுத்துட்டு ஒரு போக்குங்க போகணும். இஎம்ஐ கட்டினாலும் பரவாயில்லை. பேங்க்ல போய் ஆமீன் சோத்திரம் ஆமீன் ஒரு டியூக்கு சாரே மன்னிக்கணும் அடுத்த வாட்டி கட்டுறேன் இப்படி கெஞ்சினாலும் பரவாயில்லை. பாடுகளின் ஜீவி எனக்கு வேண்டாம், என்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன். நான் சொல்றது புரியுதா? மாம்சத்தில் பாடுபடுகிறவர்களா இருந்தாலும் மனுஷனுடைய இச்சையின்படி வசனத்தை சொன்னா போதும். மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் ரெண்டு கையை உயர்த்திட்டு இப்படி நிக்கணுமா? நான் நிக்க ஆண்டவரே, தார்பாய்க்கு அடியில தான் நிக்கிறேன், ஹாஸ்பிட்டால்ஸுக்கு அடியில தான் நிக்கிறேன், நான் பைக் இல்லாதவனா தான் நிக்கிறேன், கார் இல்லாதவனா தான் நிக்கிறேன், ஒரு டெரஸ் இல்லாதவனா நிக்கிறேன். என்னை உம்மது சித்தம் எதுவோ அது என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யட்டும் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையை உயர்த்துறவங்க யாருங்களும் உண்டங்கி அவர்களுக்கு பேராகும் பாவத்துக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? ஓய்ந்திருக்கிறார்கள். ஒரு எனக்கு பிடித்ததுல ஒரு உதாரணம், ஒரு ஊழியருடைய மகன், அவரோடு கூட இன்னொரு ஊழியம் கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு மகன். அந்த மூத்த ஊழியர் ஒரு நாள் சொன்னாராம், சென்னையில அவங்க ஊழியம் பார்க்கறாங்க, இன்ன இடத்துல போய் இன்ன பொருளை வாங்கிட்டு வான்னு 1000 ரூபாய் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட அந்த பொருளினுடைய மதிப்பு ஒரு 800 ரூபாய் இப்படின்னு வச்சுக்கிடுங்க. 1000 ரூபாய் வாங்கிட்டு சோத்திரம் பொருளை வாங்க போறாங்க. பாஸ்டருக்கு மகனும் ஊழியம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற இன்னொரு வாலிப மகன் பொருளை வாங்குறாங்க. 800 ரூபாய். 800 ரூபாய்க்கு பொருளை வாங்கியாச்சு. பொருள் வாங்கிட்டு நிற்கும் போது தானே மூக்குல பயங்கர மனம், பிரியாணி மனம். பிரியாணி தின்னணும்னு ஆசை வருது. உடனே பாஸ்டருக்கு மகன் கேட்கிறான் அந்த உடன் மகன்கிட்ட, பிரியாணி சாப்பிடுவோமா? அப்ப அவன் சொல்றான், பசி இல்ல, நீ வாங்கி தந்தா சாப்பிடலாம், ஏன்னா மூக்க தொலைக்குது. இப்போ இல்ல, பண்டு காலத்தை நான் சொல்றேன், மூக்க தொலைக்குது, ஆசை வருகிறது. காலையில வீட்டுல இருந்து நல்ல என்ன சாப்பிட்டு இருக்கிறாங்க? டிஃபன் சாப்பிட்டு இருக்கிறாங்க. டிஃபன் சாப்பிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல வந்தா என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், லஞ்சு கிடைக்கும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல சரி 50 ரூபாய் பிரியாணி, 100 ரூபாய் எடுத்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பார்சலை வாங்கி சாப்பிட்டு வந்தாங்க. அப்பா கிட்ட பொருளை கொண்டு கொடுத்தாங்க. பாஸ் ரொம்ப சந்தோஷம், நினைச்சது போல நல்ல தரம் உள்ள பொருள் கிடைத்தது. மீதி 100 ரூபாய் கொடுக்குறாங்க. எவ்வளவுன்னு கேட்கிறாரு, 800 ரூபாய். அப்ப 200 ரூபாய் பேலன்ஸ் வரணுமே, 100 ரூபாய் தார. இப்ப சொல்றாங்க ரெண்டு பேரும் நாங்க பிரியாணி சாப்பிட்டோம். உடனே அவர் ஒரு வார்த்தை கேட்கிறார், பசிக்காக சாப்பிட்டாயா, ஆசைக்காக சாப்பிட்டாயா? அப்ப அந்த பிள்ளைகள் சொன்னாங்க, ஆசைக்காக சாப்பிட்டோம். உடனே அவர் சொன்னாராம், நீ ஆசைக்காக சாப்பிட்டபடினால் அது பாவம், நீ பசிக்காக சாப்பிட்டு இருந்தா என்ன இல்ல? பாவம் இல்லை. இப்ப நம்ம ஜீவிதத்தை கணக்கு பண்ணி பாருங்க. ஆசைக்காக ஜீவிதமா இல்ல தேவைக்காக ஜீவிதமா? புரியல. அது யாரும் ரிசல்ட் சொல்லாதீங்க, அது நீங்களே ரிசல்ட் சொல்லிக்கிடுங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு பீரோ நிறைய வெண்டிலேட்டர்ல எங்க கிடக்குது மனசிலாவில்ல, நீங்க இல்லையா மெஜாரிட்டி, அதனால அங்கோட்டு வந்தாதான். ஒரு பீரோ நிறைய எங்க கிடக்கு? வெண்டிலேட்டர்ல கிடக்கு, சுவாசம் கிட்டல. ஆமீன். அது ஆத்மார்த்தமா ஒவ்வொரு டிசம்பர் வரும்போது கையெடுத்து கும்பிடுது. பிளீஸ் தயவு செய்து இனி என்ன என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. இருந்தாலும் நமக்கு ஆசை, அதவா அதை காலி பண்ணிட்டங்களும் ஒண்ணு வாங்கினா நீங்க நல்லவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது போல தோணுது உங்க முகத்தை பார்க்கும் போதே. அல்லேலூயா. மனுஷனுக்கு அதாவது இந்த ஆசை அப்படி என்பது இதுவரைக்கும் என்ன செய்யல. அதனாலேயாக்கும் பாவத்திலிருந்து மனிதனுக்கு வெளியில வர முடியாது. அதனாலேயாக்கும் இந்த பரதேசிகளுக்கு எழுதப்படுகிறது, உங்க கண் கண்டபடி இனிமே நடக்காதீங்க, இச்சையின்படி வாழாதீங்க. உங்களுக்கு தெரியுமா, சகல விருட்சத்தின் கனியை சாப்பிடு, தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிடு, ஜீவ விருட்சத்தின் கனியை நீ நிறைய பறிச்சு சாப்பிடு, ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடாத. எல்லா பர்மிஷனும் கொடுத்திருந்தாங்க. சகல விருட்சத்தின் கனி என்னெல்லாம் அங்க இருந்திருக்கும். மனுஷனுக்காக தேவன் படைத்தது ஜீவ விருட்சத்தின் கனி. டெய்லி போய் ஒரு பழம் பறிச்சு சாப்பிட்டு இருந்தா மரணத்தை ஜெயிச்சுட்டே இருக்கலாம், மரணம் வராது. ஜீவ விருட்சத்தின் கனி. இன்னி அதை நம்ம சாப்பிடணும்னா அவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு, நேற்றைக்கு ராத்திரி வேலை கேட்டது போல பரதீசாவில போய் சேரும் போதுதான் அங்க இருக்கிறது ஜீவ விருட்சத்தின் கனி.
ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவருட்சத்தின் கனியை அதை வாங்கி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன விட முடியும்? அப்பாடா, அது வரைக்கும் சொல்ல முடியாது. அதை வாங்கி சாப்பிட்டதுக்கு பிறகு அப்பா மரணமே உன் கூர், பாதாளமே உன்னுடைய ஜெயம். ஏன் சொல்லலாம்? இப்ப எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக தோட்டத்துக்குள்ள போக முடியாம அடைக்கப்பட்டிருக்கிறோம். இனி யாருக்கும் போய் அதை பறிச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா அதை சாப்பிட்டா மனுஷன் இனிமேல் மரணத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது என்னைக்கு நஷ்டமாச்சதோ அன்னைக்காக மனுஷனுக்கு மரணம் ஆயுசு குறுகினது. இனிமேல் மனிதன் தன்னுடைய ஜீவனை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்ளணும்னா இவன் கண்ணை மூடி ஜீவருட்சத்துல போய் அந்த பரதீசாவுல போய் அங்க இருக்கிற ஜீவருட்சத்தின் கனியை பறிச்சு என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுக்கு பிறகுதான் இவனுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உறுதியாகும். இப்ப விசுவாசத்தால் நித்திய ஜீவனுக்குரியவர்கள். இந்த விசுவாசம் இன்னும் நிஜமாகணும்னா எங்க வரைக்கும் போய் சேரணும்? 3ஆம் வானம் வரைக்கும் போகணும். 3ஆம் வானம் வரைக்கும் போகணும்னா சும்மா போக முடியாது. அதுக்கு வேண்டிய இந்த மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தம், பரிசுத்த ஜீவியம், சுத்த நடக்கை, சுத்த வாழ்க்கை, சுத்த பேச்சு, சபை ஆராதனை, சபை கூடி வருதல், ஊழியம், இதெல்லாம் பிரயாசப்படுகிறது. எத்தனை வானம் வரைக்கும் பறக்க வேண்டியது இருக்கிறது? அல்லேலூயா. சும்மா இல்ல உங்களை போட்டு கஷ்டப்படுத்துகிறது, இல்ல எங்களை போட்டு தெய்வம் கஷ்டப்படுத்துகிறது சும்மா இல்ல. இனி மனுஷன் பெருமூச்சு விடணும்னா இந்த பழம் பறிச்சு சாப்பிட்டால் ஒழிய முடியாது. ஆனால் அதையும் தாண்டி ஆமீன், கண்ணுக்கு இன்பமான ஒன்றை, பார்வைக்கு அது எப்படி இருந்தது? இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருந்தது. அதனுடைய கவனத்தை கொஞ்சம் அப்படியே காட்டி கொடுத்து அந்த பழத்தை பறித்து மனுஷன் சாப்பிட்டான். என்ன வந்தது? அதே பேதுரு புத்தகத்துல நீங்கள் இருக்கிற பேஜ்ல 2 பேஜ் யாக்கோபு நிருப புத்தகத்தை திரும்பி பாருங்கள். யாக்கோபு நிருப புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாத்தீங்களா? அவனவன் தன் தன் சுய இச்சையினால் என்ன செய்யப்படுகிறானோ முதல் ஸ்டெப் அவனை இழுக்குது இச்சை. பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா? நேர போங்க, படிங்க, நேர வீட்டுக்கு வாங்க. கல்லூரிக்கு போறீங்களா? கல்லூரிக்கு நேர போங்க, படிங்க, படிச்சுட்டு நேர வீட்டுக்கு வாங்க. வேலைக்கு போறீங்களா? போங்க, வேலையை செய்யுங்க, வேலையிலிருந்து நேர வாங்க. தீய நோக்கம், தீய நோக்கம், தீய நோக்கம். எல்லாரும் சொல்லணும், தீய நோக்கம். யாருக்கு எந்த இலக்குகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறதோ இலக்கு தவறுவது பாவம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாதே என்று சொல்லும் போது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டதனால் பாவம் வந்தது. எப்படி? அந்த விருட்சம் பார்வைக்கு இன்பம் என்று சொல்லி அது தன் பக்கமா என்ன செய்தது? இழுத்தது. இழுக்கும் போது என்ன நடக்கும்? சிக்குவாங்க. பேஸ்புக்ல சிக்குவாங்க, வாட்ஸ்அப்ல சிக்குவாங்க, இன்ஸ்டாகிராம்ல சிக்குவாங்க, யூடியூப்ல சிக்குவாங்க. எங்கேயாவது போய் சிக்குவாங்க. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சிக்குவாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சிக்குவாங்க, புருஷன் இல்லாத புருஷன் கிட்ட சிக்குவாங்க, மனைவி இல்லாத மனைவி கிட்ட சிக்குவாங்க. சிக்கிடுவாங்க எங்கேயாவது போய். சிக்குனா பின்ன முடிஞ்சு. சிக்குனா தெரியல, இந்த கயிறு ஒயரு இதெல்லாம் சிக்குனா, வலையெல்லாம் சிக்குனா சிக்கெடுக்க முடியாது. அடுத்து பின்ன அறுத்து அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். பயங்கர வேதனை. அது சிக்கு விழுந்துனாலே அது உள்ள இடந்து என்ன செய்யுமா? கருதரிக்குமா. கருதரித்து அது ஆமீன் சோத்திரம் பாவத்தை என்ன செய்யும்? பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது பாவத்தின் சம்பளம் அவ்வளவுதான், ஆத்மீக மரணம். அடுத்து பின்ன கூட்டத்துக்கு வரணும்னு தோணாது, பாடணும்னு தோணாது, ஊழியம் செய்யணும்னு தோணாது, ஜபிக்கணும்னு தோணாது, பிரசங்கம் பண்ணணும்னு தோணாது, பைபிள் படிக்கணும்னு தோணாது, முழங்கால நிக்கணும்னு தோணாது, ஊழியர்கள் ஐக்கியம் வைக்கணும்னு தோணாது. இப்படி அது ஆத்மீக மரணம், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் செத்து போதல். இந்த சாவனுடைய கடைசி முடிவு எண்டிங் என்னன்னா அக்னியும் கந்தகம் எரிகின்ற அக்னி கடல், 2ஆம் மரணம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தவறான பார்வை. சொல்லுங்க பாப்பா, என்னது? ஒரு தவறான பார்வை. நல்ல பார்வை பாராதபடிக்கு ஒரு தீய பார்வை. இதனாலேயாக இங்கே இவர்களை இவ்வளவு தெளிவுபடுத்தி எழுதுகிறது. முன்னே நீங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சையின்படி தயவு செய்து இனிமேல் நடக்காதிருங்கள். நீங்க எப்பவும் பார்க்க வேண்டியது ஒருவரை. அவர் யாரு தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்ப யாதொரு விதத்திலும் பாவம் அணுகக்கூடாது. பாவத்திலிருந்து ஓய்வு பெறணும்.
பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். பாவத்துக்கு உண்மையிலே நான் கேட்ட போது நீங்கள் எல்லாரும் கை தூக்கி சொல்லி இருக்கணும், நான் பாவத்திலிருந்து ஓய்வு பெற்றவன், நான் இப்பொழுதும் பாவம் என்கிற ஃபேக்டரியில வேலை செய்கிறவன் அல்ல, பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், பாவம் இனிமேல் என்னை சீண்டாது, பாவத்துக்கு நான் படிபடி செய்கிறவன் அல்ல, பாவத்துக்கு நான் ஊழியம் செய்கிறவன் அல்ல, பாவ சரீரம் என்னை விட்டு ஒளிந்து போயிருக்கிறது. ஏன் இதெல்லாம் நம்மளால தன்னிடமாய் சொல்ல முடியலன்னா, அதனாலேயாக்கும் கண்ணுக்கு முன்னாய் நிற்கிறவரை பார்க்க வேண்டிய விதத்தில் இன்னும் பார்க்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய எல்லா நடத்தைகளும் என்னதா இருக்கணும்? இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனை நான் பார்க்கிறேன். அவரை யாருன்னு பார்க்கிறேன்? பரிசுத்தவான். வந்தபோது பார்த்தேன் பரிசுத்தவான், போன போது பார்த்தேன் பரிசுத்தவான், வந்து போன. அதனால் இவருக்கு நம்முடைய வீட்டில் என்ன கட்டுவோம்? ஒரு மேல் வீட்டறையை கட்டி இவருக்கு அங்கே ஒரு நாற்காலியை வைத்து, அங்கே ஒரு மேஜையை வைத்து, அங்கே ஒரு கட்டிலை வைத்து, அங்கே ஒரு குத்துவிளக்கை வைத்து, இவர் வரும்போதெல்லாம் தாராளமாய் இவர் நம்மிடத்தில் என்ன செய்யட்டும்? எதனால்? என்ன ஆசீர்வதி ஆண்டவரை நம்ம கேட்கண்டாங்க. நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டால் நமக்காக வீடு கட்டணும்னா கர்த்தர் நமக்காக வீடை கட்டி தருவார். நமக்காக ஒரு மேசை வேணும்னா மேசையை போட்டு தருவார். நமக்காக ஒரு நாற்காலி வேணும்னா போட்டு தருவார். நமக்காக ஒரு குத்து விளக்கு வெளிச்சத்தை ஏற்றணும்னா ஏற்றி தருவார். நமக்காக ஒரு இளைப்பாறுதலை தரணும்னா எத்தனை பேர் சந்தோஷிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இந்த மத்தியான வேளையில நல்ல கைகளை தட்டி ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே ஆமென், உலகத்துல நான் ஒரு நல்லவனாய் வாழணும், மகானாய் வாழணும், மேன்மையாய் வாழணும்னு நினைத்து என் கண்ணுக்கு பிரியமான வழியில் என்ன விடாதீங்க, என் கண்ணுக்கு இன்பமான பாதையில விடாதீங்க, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற விடாதீங்க, என்னுடைய இச்சையை நிறைவேற்ற விடாதீங்க, என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற விடாதீங்க, என்னுடைய நினைவை நிறைவேற்ற விடாதீங்க, உங்க சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, குதூகலத்தோடு, ஆனந்தத்தோடு ஆண்டவரிடத்துல சொல்ல, ஆண்டவரே அறியாமையில் அன்னைக்கு நடந்த நிச்சயில இனி நான் நடக்க கூடாது. பாடுகள் வருகிறது, வேதனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, உபத்திரம் வருகிறது, கடன் பாரம் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, வியாகுலங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. அதனால் என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்து விடக் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். கைகளை தட்டி, முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவசித்தோ நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவசத்தோ என்னுள்ளோ பலமாக தோணிக்குதே. தேவசித்தோ நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவசத்தோ என்னுள்ள பலமாக தோணிக்குதே. அல்லேலூயா. அப்போ இந்த சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒன்றாவது எப்படி நடக்க வேண்டும்? எப்படி நடக்க வேண்டும் என்றால், இனி தயவு செய்து தன்னுடைய ஆசை, இச்சை, ஆமென், இன்பத்தில் வாழாதபடிக்கு எப்பவும் எப்படி நடக்கணுமா? பரிசுத்தமா நடக்கணும். சந்தோஷமா சொல்லுங்கள், எப்படி நடக்கணும்? அப்போ ஆத்மீகத்துல வந்திருக்கிறோம், ஆவிக்குரிய வட்டாரத்துல வந்திருக்கிறோம். நம்மை சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆமேன், அது நல்லதோ கெட்டதோ எதுவும் ஆமேன் சோத்திரம், நம்ம இனி பாவ வழிகளுக்குள்ள கொண்டு போய் விடவே கூடாது. எப்போ யாரை பார்த்து நடக்கணும்? பரிசுத்தரை பார்த்து பரிசுத்தமா நடக்கணும். ஆமேன் சோத்திரம். இரண்டாவது, நிறைய வசனங்கள் உண்டு, வீட்டுல நீங்க போய் படிச்சா போதும். இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேனே ஆனால் சோத்திரம், அப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழணும்? சோத்திரம். 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கலாம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. அப்போ சிதறடிக்கப்பட்ட இந்த பரதேசிகள் யாதொரு விதத்திலும் தளர்ந்து போகாம, சோர்ந்து போகாம, நிலை தடுமாறி போகாம, ஆமீன், பின்வாங்கி போகாம, ஆமீன், தெய்வத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். வீடு இழந்து போச்சுதே, சொத்து இழந்து போச்சுதே, நிலம் இழந்து போச்சுதே, ஒண்ணும் இல்லையே,
ஆத்மீகத்துக்குள்ள வந்தது நிமித்தமாய் இத்தனை பெரிய பாடுகளா என்று அவர்கள் இடறி போகாமல் அவர்களை ஒன்று தைரியப்படுத்தி எழுதும் போது இரண்டாவது என்ன எழுதி கொடுக்கிறார் அப்படி என்று கேட்டால், ஒரு மனுஷனுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதிருங்கள். யாருடைய அடிச்சுவடு? நீங்க தான் சொல்லணும். யாருடைய அடிச்சுவடு? கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடு. பாடுகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, நெருக்கங்கள் இல்லாத வாழ்க்கை அல்ல. அதுவும் ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்படி வந்து நல்ல அழகா இப்படி நிக்கும் போதெல்லாம் ஆமென் சோத்திரம். அத்தனை பேருக்காக வேண்டி உள்ள கர்ப்ப வேதனையாக யார் சுமந்து நிக்கிறது? உண்மையா ஊழியம் செய்யறவங்க. ஆமென். எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி நாங்கள் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ தோற்றத்தில் அவங்களுக்கு விசுவாசிகள் சொல்லலாம், உலகத்தால் அவங்களுக்கு என்ன குறவு? கார்ல வருவாங்க போவாங்க, ஆமீன் சோத்திரம், அப்படி நிப்பாங்க. இல்ல, விசுவாசிகளுடைய மொத்த சுமையும் யாருடைய தலைக்கு மேல? சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாய் பழைய ஏற்பாட்டில் ஆமீன் ஆசாரியர்கள் சோத்திரம் 12 ஆமீன் கற்களை தன்னுடைய மார்பகத்தில் எப்போ என்ன செய்யணும்? சுமந்து நிக்கணும். புதிய ஏற்பாட்டில் அதுக்கு அடையாளமாய் நிறைய வசனம் இருக்கிறது. ஒரு வசனம் நினைவு வருகிறபடி, டே குட்டி மக்களே, நாம் பிரசங்கம் பண்ணலாம் கொஞ்ச நேரம், 1 மணிக்கு மேல நீங்க பண்ணுங்க, கொஞ்சம் இங்கோட்டு கவனிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லு பாப்போம். நல்ல சத்தமா சொல்லுங்கடே. இவ்வளவு இல்லை, இன்னும் நல்ல சத்தம் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை. பார்த்துட்டே இருங்க. ஆமீன். ஒரு அரை மணிக்கூர் கூட நான் பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்து இந்த மயக்க அவர் பெர்மிஷன் இருந்தா மயக்க வேண்டி பிரசங்கம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் நிருப புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்கு உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தரித்துக் கொண்டிருக்கிறபடி. ஒரு விசுவாசியை காணலன்னா பாஸ்டருடைய கண்ணு இப்படி 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 திரு இப்படி இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்க பின்ன போன் கூட பண்ணி சொல்ல மாட்டீங்க, நாங்க போறோம் வாரோம். அல்லேலூயா. நம்ம போனா என்ன வந்தா என்ன, அவியலுக்கு என்ன குழப்பம் இல்ல. நீங்க ஒளிச்சிருந்து பார்த்து பாருங்க, நீங்க வந்து உட்கார வேண்டிய இடத்த நாங்க ஒரு 1000 வாட்டியாவது ஏன் வரல கத்தாவே, என்ன ஆயிருக்குமோ, என்ன நடந்திரு. ஏன்னா அவர்களை எங்க தரித்து வைத்திருக்கிறார்களாம்? இருதயத்தில். புரிய முடியுதா உங்களுக்கு? புரிய முடியுதா? நீங்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைங்க. அதனால சோத்திரம், கஷ்டங்கள் பாடுகள் இல்லை என்றல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க கண்ணுகளுக்கு முன்பதாக நிற்கிற எல்லாருக்குமே ஆமீன் இது போன்ற உபத்திரவங்கள் வேதனைகள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டுன்னா அது ஊழியர்களுடைய கஷ்டம், உங்களுக்கு ஒரு வேதனை உண்டானால் அது ஊழியர்களுடைய வேதனை, உங்களுடைய. ஏன்னா அது தெய்வம் அவர்களுடைய மனதை அப்படி ஆக்கிட்டார். ஆசாரியன் பலி செலுத்துவதற்காய் வருவதற்கு முன்பதாகவே அவன் சொத்திரந்த ஊரியும் தும்மியும் என்கிறதான பிரமாணத்தை எடுத்து தோளிலும் மார்பிலும் சுமந்துதான் கர்த்தரண்டையிலே வந்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கோத்திரம் அப்படி 12 கற்கள் அவன் சுமந்துதான் தெய்வத்துக்கு முன்பதாக வந்து நிக்கணும். அத்தனை லட்சம் பேருடைய அவன் பாவ பாரத்தை சுமக்கிறவனாக ஆசாரியன். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அதுபோல புதிய ஏற்பாட்டின் ஊழியர்களை பாருங்கள். நீங்களும் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானபடினால், சோத்திரம், பங்குள்ளவர்களானபடினால் உங்களை எங்கள் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறோம்? அப்ப இது போன்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் சுமைகளும் தாங்கொண்டா வேதனைகளும் வரும்போதும் அவர்களை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், தயவு செய்து ஒரு நாளும் ஒருபோதும் நீங்கள் கிறிஸ்து என்கின்ற ஒரு நல்ல அடிச்சுவடலினுடைய வழியை தொடராதபடிக்கு வேற எங்கேயும் உங்க காலை என்ன செய்திடாதீங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அந்தபடியே கிறிஸ்துவும் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை மாத்திரம் தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்ன வைத்து போயிருக்கிறார்? நம்முடைய ஏசப்பா ஒரு நல்ல ஒரு மாதிரி புருஷர் இல்லையா? இவரை போல ரோல் மாடல் இந்த உலகத்தில் யாருமே. அதனால யாரும் உங்களுடைய மாடல் ஆமீன் ரோல் மாடலா மாறக்கூடாது, யாரும் உங்களுடைய மாதிரி புருஷராய் மாறக்கூடாது. அவரை போல வாழணும், அவரை போல நடக்கணும்னு நீங்க சொல்லிடாதீங்க. அதே வார்த்தையை யாருக்கு உச்சரிங்க? யார போல? 1 யோவான் நிருப புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கும் போது அங்கே வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. 1 யோவான் நிருப புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் இயேசு நடந்தபடியே தானும் நடக்கணுமா? எப்படி நடக்கணும்? எப்படி நடக்கணும்? பிரயாசப்படுவோம்.
என்னுடைய நடக்கை யாரை போல நடக்கணும்? இயேசுவை போல. உங்களுடைய நடக்கை யாரை போல இருக்கணும்? இயேசுவை போல. நம்ம ஒவ்வொருத்தருடைய நடக்கை யாரை போல இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும், இல்லையா? ஆமீன். அப்போ இந்த நெருக்கத்திலும் பாடுகளும் உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் துன்பத்திலும் ஆபத்திலும் வேதனைகளிலும் பசிகளிலும் பட்டினிகளிலும் பரியாசத்திலும் இவ்வளவான நெருக்கங்கள் வந்தாலும் பாதச்சுவடுகளை தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? மாற்றவே கூடாது. அல்லேலூயா. அநேகர் பாருங்கள், வேத புத்தகத்தில், இந்த பேதுரு புத்தகத்தில் தானே, 2 பேதுருடைய புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. 2 பேதுருடைய நிருப புஸ்தகம், அதனுடைய 2ஆம் அதிகாரம், அதனுடைய 1-2 வசனங்களை படிங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அப்படி இவ்வளவு அழிவை வருவித்துக் கொள்ளுகிற அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்களாம். அநேகர் பின்பற்றுவார்கள் என்று எழுதுனது மட்டுமல்ல, அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருடைய ஆமீன் அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய மாதிரி ஜீவியத்துக்கு இன்னைக்கு என்னதா இல்ல? இணக்கமானதாய் இல்ல. ஏன்னா நிறைய பேருடைய ஆமீன் அந்த வாழ்க்கை நடைமுறைகள் ஆமீன் யாருடைய மாதிரியை பின்பற்றுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த 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 ஆமீன் அவர்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட இந்த தீவிரமான அழிவுக்கு கேட்டின் பாதைக்கு நேராய் நடக்கிற அவர்களுடைய அடிச்சுவடுகளை தான் பின்பற்றுகிறாங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கை நல்ல நடக்கை என்ன எழுதப்பட்டிருக்கு? வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்வார்கள்? அவர்கள் நிமித்தமாக்கு எந்த மார்க்கம் தூசிக்கப்படுகிறது? சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. இந்த நல்ல மார்க்கம், இந்த சத்திய மார்க்கம் தூசிக்கப்பட்டதுக்கு காரணமே தேவையில்லாத டாக்டரின், தேவையில்லாத உபதேசங்கள் இவர்கள் மூலமாய் சொல்லித்தரப்பட்டபடினால். ஆனால் பாருங்கள், கேட்டுக்கு போகிற இந்த விசாலமான வழியாய் எவ்வளவு பேர் போகிறாங்களாம்? அநேகர். சொல்லுங்க பாப்பா, எவ்வளவு பேரு? எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? இங்க தானே இருக்கிறீங்க. சந்தோஷமா வரல இல்லையா? சொல்லும் அல்லேலூயா. நீங்க கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் வசனம் கேட்டு எழுப்பி போனீங்கன்னா இதை பார்க்கலும் வேறொரு ஆசீர்வாதம் இல்லை. ஆமென் அல்லேலூயா. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால எப்பவும் பாருங்கள், அதவா எங்கேயாகலும் உங்களுக்கு தவறுதல்கள் வருதுன்னா வசனம் சொல்லுகிறது, அங்கேயே நில்லுங்கள். நின்று ஆமீன் ஒரு நிமிஷம் அங்கே நின்று பூர்வ வழிகளை, பிதாக்களுடைய பாதைகளை ஒரு நிமிஷம் கவனித்து சிந்தித்து நல்ல வழி எதுவோ அது வழியா என்ன செய்யுங்க? போயிராதீங்க. வழி தவறி பாதை மாறி போயிராதீங்க. கேட்டின் பாதைக்கு போயிராதீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி போனால் அவர்களை பற்றி இங்க நிறைய விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு விசேஷத்தை சொல்லி தருகிற பாருங்கள். அந்த அந்த ஸ்தோத்திரம் 2 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். பாவத்தை விட்டு ஓயாதவளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருக மனுஷர் பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்தது இவர்களோ தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமா இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இவர்களை சொல்லப்ப ஒருவேளை திசை கட்டு போனால் நாளைக்கு நமக்கு சாபத்தின் பிள்ளைகள் என்கிற பெயர் பொருந்திவிடும். ஆமீன். அதுபோல சோத்திரம் இவர்களுக்கு என்னென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது, வெளிச்சமல்ல இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலேயாக்கும் மீண்டும் மீண்டும் தெளிவாய் சொல்லித் தருகிறோம். எங்கள் அன்புக்குரிய தெய்வ மக்களே, இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு அடிச்சுவடு இல்லாமல் வேறொரு அடிச்சுவடை நாம் பின்பற்றவே கூடாது. சோத்திரம் அல்லேலூயா. அவரே நமக்கு மாதிரி. நமக்கு சொன்னார் இல்லையா, போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு நான் உங்களுக்கு என்ன காட்டி வைத்திருக்கிறேன்? அவரை போல ஞானஸ்நானம்.
அவரை போல ராப்போஜனம், அவரை போல பரிசுத்த ஜீவிதம், அவரை போல எளிமையின் ஜீவிதம், அவரை போல தாழ்மையின் ஜீவிதம், எல்லா விதத்திலையும் கணக்கு பண்ணி இது அதாவது அவரை பின்பற்றி வந்த பரிசுத்தவான்களை பாருங்க, அப்போஸ்தலர்களை பாருங்க. கலாத்தியர் நிருப புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். கலாத்தியர் நிருப புத்தகம் 6:17 படிக்கும் போது, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காமல் இருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி காட்டி தந்தாரோ அந்த கிறிஸ்துவனுடைய அச்சடையாளத்தை எங்க தரித்திருக்கிறோம்? எங்கள் சரீரத்தில். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு காட்டி தந்த எத்தனை மாதிரிகள் சபை மறக்கிறது தெரியுமா? ஆனா பரிசுத்தவான்களை பாருங்கள், அப்போஸ்தலர்களை பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், ப்ளீஸ், நீங்கள் நேற்றைக்கு விசுவாசத்தால் நீதி என்று பிரசங்கிக்கப்பட்டதை கேட்டுக்கொண்டு, ஆமீன், பிரமாணத்தினால் நீதி என்கிற முறையை விட்டுக்கொண்டு விசுவாசத்தினால் நீதி என்று வந்தீர்கள், கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றினீர்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பம் என்ற நீங்கள் இப்பொழுது மாம்சத்தின்படியாய் நடக்க விரும்புகிறீங்க. நீங்க இப்பொழுது நியாயப்பிரமாண முறைமைகளை சபைக்குள்ள கொண்டு வருகிறீங்க. இப்பொழுது மாம்சத்தின் நுனித்தோல் அகற்றினால் தான் நீதி கிடைக்கும் என்று நீங்க நம்புறீங்க. அப்படி அவர் சொல்லுகிறார், ப்ளீஸ், தயவு செய்து இனிமேல் ஒருத்தனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காமல் இருப்பானாக. நீங்க எப்படி வேணாலும் போங்க, நீங்க கேடு கட்டும் போங்க, ஆனால் எங்களை பாருங்கள், நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை எங்கள் உடம்புல தரித்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு மகா பெரிய சங்கடம் என்ன தெரியுமா? கிறிஸ்து காட்டிய நிறைய மாதிரிகள் சபை மறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து காட்டிய அநேக அடிச்சுவடுகள் கிறிஸ்தவ சபை மறந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து காட்டிய அநேக வழிமுறைகள் கிறிஸ்தவ சங்கங்கள் மறந்திருக்கிறது. அவர்களுடைய ஆராதனை முறைமைகளும் அவருடைய நடத்தைகளும் அவருடைய ஆமீன் சோத்திரம் ஆமீன் காரியங்கள் நடத்துகிறதெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி அடிச்சுவடுகள் பின்பற்றப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாள உடம்புல தூக்கி சுமருங்கள். அல்லேலூயா. எங்கும் எந்த இடத்திலும் எங்கும் எந்த சிச்சுவேஷன்ல நம்மளை கண்டாலும் உலகம் சொல்லணும், என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறான். அல்லேலூயா. பிரயாசப்படுவோம். நமக்கு ஒரு நாளிலும் ஒரு நேரத்திலும் வரக்கூடிய காரியத்தில் நாங்கள் சொல்லி தருகிறது, கொஞ்சம் பிரயாசப்படுங்களே. கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் மாறட்டும், கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறட்டும், கொஞ்சம் சுபாவங்கள் மாறட்டும், கொஞ்சம் பேச்சுக்கள் மாறட்டும், கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் மாறட்டும். எதுக்கு? என்னை காண்போ உமை காண உம் சாயல் என்னில் வேண்டும். பாடுமா? என்னை காண்போ உமை காண உம் சாயல் ஏனில் வேண்டும். தந்திடுவி தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக தந்திடுவி தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக படைக்கிறேன் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக படைக்கிறேன் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கை காலுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கை காலுமாக பாவமொன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமா உம்பாதை செல்ல பாவமொன்றோ அணுகிடாமல் பரிசுத்தமா உம்பாதை செல்ல தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுட தேவையான
சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன் வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இவ்வேளையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையிலே இந்த உலகம் என்னை உங்களை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? யார் வாரார் சொல்லுங்க? இயேசு. ஆமென். சந்தோஷமா சொல்லுங்களேன். இதுதாங்க நிஜம். இதுக்குத்தான் நம்ம இதுக்குள்ள வந்ததே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெறும் 3.5 வருஷம், இதாக ஒரு சரித்திரத்தினுடைய பின்னணி. வெறும் 3.5 வருஷம் வாழ்ந்த, ஆமீன் சோத்திரம், அதாவது வாழ்ந்த இல்ல மீன்ஸ் ஊழியத்தில் கூட இருந்த 12 சீசர்கள். இந்த சீசர்களுடைய பேச்சும் இயேசுனுடைய பேச்சும் சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய நடத்தையும் இவர்களுடைய நடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய அந்த 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 எல்லாமே பின்னி பிணைந்து இவர்களுக்குள் இருந்ததினால் ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் சில நேரத்தில் இயேசு யாரு சீசர்கள் யாருன்னு என்ன செய்ய முடியல. அதனாலயா அவங்க கேட்டது, யார் அவரை எங்களுக்கு காட்டி. ஏன்னா தோட்டத்துல போய் ராத்திரி வேலை வேற யாரையும் பிடிச்சிட்டு வந்து சிலுவையில் அரைஞ்சிடக்கூடாது இல்லையா? அவர் யாருன்னு தெளிவாய் உடனே ஒருத்தன் சொல்லுகிறான், எனக்கு தெரியும் இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், பேதுரு யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. நம்மளும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த மணவாளனுக்கு மணவாட்டியா நிக்கணும்னு. இந்த மணவாளனை போல ஹைட்டும், அந்த மணவாளனை போல வெயிட்டும், அந்த மணவாளனை போல பேச்சும், அந்த மணவாளனை போல பார்வையும், அந்த மணவாளனை போல ஹோலினஸும் பரிசுத்தமும், இந்த மணவாளனை போல நடத்தையும், இந்த மணவாளனுக்குடைய அந்த எஜுகேஷனும், இது ஒன்னும் இல்லைன்னா யாரும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஜோடி பொருத்தம் வைப்பாங்களா? சபை கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாகனா கிறிஸ்துவை சபையில் கண்டுகொண்டே இருக்கணும் உலகம். இவ்வளவுதான் இல்லையா? அதனாலே நம்முடைய பேச்சு, நடத்தை, செய்கை, செயல்பாடுகள் எல்லாமே எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி ஜீவியம். அது யாருடைய ரோல் மாடல் அப்படின்னு சொன்னால் யாரை போல இருக்கணும்? கிறிஸ்துவ போல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சிதறடிக்கப்பட்டு ஆங்காங்கே பாடுகளிலும் சோதனையிலும் வீடு இல்லாம சொத்து இல்லாம சுகம் இல்லாம எங்கேயாகலும் போய் இருக்கிறவர்கள் இனி இந்த வேதனை மத்தியில வேறு யாரையும் பின்பற்றி போய்விடக் கூடாது. அக்கிரமத்தின் வழிகளை பின்பற்றி போய்விடக் கூடாது. வேறொரு மாதிரி ஜீவியத்தை பின்பற்றி போய்விடக் கூடாது என்பதற்காக 2 அதிபர்களிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவும் ஆமீன் பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடில் நடக்கும்படி உங்களுக்காக என்ன வைத்து போயிருக்கிறார்? மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய ஒவ்வொரு காலும் இப்படி வைக்கும் போது வைக்கிறதுக்கு முன்பதாக பார்க்கணும், ஏசப்பாவுடைய வசனம் தானா, ஏசப்பா சொன்னதுல தானா வைக்கிறேன், ஏசப்பா என்ன இதுல ஆமீன் நடக்க சொல்லி இருக்கிறாரா? அவருடைய அடிச்சுவடு இல்லாத ஒன்னிலை நடக்க கூடாது, பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. அல்லேலூயா. 3 ஆமீன் சீக்கிரமா சொல்லி விடுகின்றேன். ஆமீன். அதே பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல இனி ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டித் தரும்படியாய் கர்த்தருக்குள்ள விருப்பப்படுகின்றோம். ஆமீன் சோத்திரம். 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4 வசனத்தை படிங்க. முதலாவது நீங்கள் 1 பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3, 4 வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்ப 3வது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளிடத்திலே இவர்களுக்கு 3வது சொல்லிக் கொடுக்கிற ஆலோசனை என்ன ஆலோசனை அப்படின்னு சொன்னால், எது உங்கள் அலங்காரமா இருக்கணும், அலங்கரிக்க வேண்டியது எதனால். இன்னைக்கு அந்த விஷயத்திலே நம்ம தவறிக்கொண்டுதான் இருக்கிறோம். அது போட்டும், உங்களுடைய பின்னணியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அது அவங்களுக்கு, அதனால நான் அதை ஓவர்டேக் பண்ணல, ஆண்டவர் தந்ததுன்னு பின்ன சொல்லிட்டு போனோம். அப்போ அதுல இன்னைக்கு தவறுதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ 3வது எதுல கரெக்டா இருக்கணும்னா, தெய்வத்தின் பார்வையில் விலையேற பெற்றது என்னது? என்னது? தெய்வத்தின் பார்வையில் கீழ்த்தரமானதை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க, கீழானவைகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. தெய்வம் எதை சொல்றார்? விலையேற பெற்றது என்னது? தேவனுடைய பார்வையில்
விலையேற பெற்றதினால் நம்முடைய அலங்கரிப்பு இருக்கணும். அல்லேலூயா. வெறும் பொண்ணு கொண்டோ வெள்ளி கொண்டோ முத்து கொண்டோ இது கொண்டு ஒரு குணமும் இல்லை. அது ஒரு புறம்பான அலங்கரிப்பு தான். நம்முடைய அலங்கரிப்பு அதல்ல. நம்முடைய அலங்கரிப்பு, சபையினுடைய அலங்கரிப்பு என்னன்னு சொன்னா பரிசுத்தம் இல்லையா? நம்முடைய அலங்கரிப்பு என்னது? பரிசுத்தம், ஹோலினஸ். இதுதான் நம்முடைய அலங்கரிப்பு. ஆமீன். ஆனால் ஆமீன், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலும் வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அழியாத அலங்கரிப்பு இருக்கிறது. என்ன அலங்கரிப்பு? அதனாலேயே தேவனுடைய பிள்ளைகள் உண்மையிலேயே ஆண்டவர் தொடும்போது, ஆண்டவருக்குள்ள வரும்போது இதொன்னு அவைகளுக்கு ஒரு விஷயமாக. அதனால நீங்க இதெல்லாம் உபயோகிக்கிறவங்க இப்ப சங்கடப்படண்டாம். தெய்வம் உங்களை தொடும்போது இதொன்னு உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்காது. ஒரு அலையிலே சொல்லும் அல்லேலூயா. இதொன்னு ஒரு விஷயம், ஒரு பொருட்டும் அல்ல. அது 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 ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் விஷயம் உண்டு. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற என்னது? சாந்தம், அமைதலுள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் உங்களுக்கு என்னதா இருக்கணுமா? அப்ப கண்டுபிடிங்க. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்னது? தெய்வத்தின் பார்வையில் விலை மதிப்புடையது எது? தெய்வத்தினுடைய பார்வையில் உயர்ந்தது எது? அவைகளை எடுத்து அலங்கரிக்கணும். சொல்லும் அல்லேலூயா. சில நேரங்களில் சில ஆமீன் நல்ல நல்ல கணவர்கள் தான் அவர்களை ஆமீன் சோத்திரம் ஆதாயப்படுத்த முடியாத ஒரு கட்டாய சூழ்நிலை. அது ஒரு நிலை. இரண்டாவது நிலை, நல்ல சபைதான், நல்லவங்க தான். ஆனால் நம்மால் ஏன் திடீரென்று போய் சீக்கிரத்தில் உலகத்தை நமக்கு ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியாதது எல்லாம் எதனால் அப்படின்னா வேற ஒண்ணுனாலையும் அல்ல, நம்முடைய நல்ல சுபாவங்கள் இன்னும் என்ன செய்யல? வெளிப்படல. அல்லேலூயா. நம்முடைய நல்ல சுபாவங்கள் பாருங்கள். சபையினுடைய நல்ல சுபாவம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை படிங்க. அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராகிலும் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே பத்தியலா. இதை இப்படியும் வேண்டாம். இது இப்போ உங்களுக்கு அர்த்தத்தின்படி, எழுத்தின்படியான அர்த்தத்தில் உங்களுக்கு புரிஞ்சு நான் இனிமே அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை இப்ப இதை எப்படி வைக்கலாம் அப்படின்னா, சபை ஆமீன் சபை அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. அந்தபடி சபையே ஆமீன் உலகத்தின் மத்தியிலே நீங்கள் ஆமீன் தெய்வத்துக்கு கீழ்ப்படிந்து ஆமீன் நடக்கின்ற உங்கள் நல்ல நடக்கையை உலகம் கண்டு அவர்களில் யாராகிலும் உலகத்தில் உள்ளவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் சபையே நம்முடைய நல்ல நடத்தையின்படி உலகத்துக்கு ஒரு உபதேசம் இல்லாம அவர்களை என்ன செய்யலாமா? விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளவுதான விசுவாசம். ஐயோ என்ன கஷ்டப்படுறீங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல மகிழ்ச்சியோட அல்லேலூயா. சும்மா நம்ம இப்படி தேவையில்லாம தெரிஞ்சோம், எனக்கு தான் நாக்குண்டு, எனக்கு தான் வாவுண்டு, எனக்கு தான் ஆமீன் சத்தம் உண்டு, இப்படின்னு எல்லாம் நம்ம ஆமீன் ஒய்யாரமாய் காட்டிக்கொண்டு தெரிஞ்சால் ஆமீன். அதனால நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், விலையேறப்பட்டதை தெரிந்து கொள்ளுங்கள். எது விலையேறப்பட்டது? என்னது? நல்ல சுபாவம். சொல்லு பாப்பா, என்னது நல்ல சுபாவம்னா எப்படி இருக்கும்? சாந்தம், அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைஞ்சு கிடக்கிற ஒரு குணம் இருக்கு. இந்த வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிற ஆமீன் எப்பவும் 50 கிராம் கடவும் 50 கிராம் எண்ணெயும் கொண்டு திரிகிற சுபாவம் இல்லை. அரங்கள் என்ன செல்ல முன்னாடி உடனே எண்ணெயை விட்டு 4 கடுவு எடுத்து போட்டு கடுபட்டு இது வெளியரங்கமான சுபாவம். ஆனா வேற ஒண்ணு இருக்கு. என்ன சொன்னாலும் அதை தாங்கி சகித்து பொறுத்து ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி அதுக்கு மேல அந்த அன்பை செலுத்தி அதை தாண்டி அதுக்கு மேல அந்த நல்ல குணத்தை காட்டி கொடுத்து அவர்களே இப்படி நம்மளை பார்த்து இவ்வளவு ஆனதுக்கு பிறகும் இப்படி நம்ம கிட்ட சிநேகம் வைக்கிறார்களே, இது என்னடா சுபாவம் இப்படி என்று அவர்களே ஆச்சரியப்படத்தக்கக்கூடிய விதத்துல அதாவது சபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மணாளன் எப்படி இருக்கிறாராம்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அங்கேயும் இங்கேயும் பள்ளிக்கூடத்திலையும் காலேஜ்லயும் போய் கற்றுக்கொண்டதெல்லாம் நல்லது. ஆனா சில நேரத்தில் யாருக்கு பாதத்திலிருந்து படிக்கணும்? இயேசுவின் பாதத்திலிருந்து படிக்கணும். அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய நடத்தை என்ன,
அப்ப அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னுடைய நுகம், அந்த நுகத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது அதை சித்தரிக்கும் போது எப்படி நமக்கு தோண தெரியுமா? பண்டு காலத்துல அப்படின்லாம் இப்ப உண்டு, இப்ப ஊர்ல உண்டான்னு தெரியாது. இந்த புல்லட் காட்டா, காளவண்டி இல்லையா? காளவண்டி ஒரு கால இயேசுவாக்கும். இவருடைய சரீரத்திலிருந்து வருகின்ற நுகம், அவருடைய களத்திலிருந்து வருகின்ற நுகம், அதுக்கு பேராகும் சாந்தவும் மனத்தாழ்மையான நுகம். அவர் சொல்லுகிறார், ஒரு பக்கத்துல நான் நிக்கிறேன், இன்னொரு பக்கத்துல அந்த சாந்தமும் மனத்தாழ்மையான நுகத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஏற்றுக்கொண்டு, நான் எப்படி என்னெல்லாம் பாரத்தை வைத்துக் கொண்டு இப்படி நடக்கிறேனோ என்னுடைய நடத்தையை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்றது புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? இந்த பக்கம் ஒரு கை உயரலையே. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, மகிழ்ச்சியோட அல்லேலூயா. அப்போ விலையேறப்பெற்றது என்ன என்பதை கண்டுபிடியுங்கள். சோத்திர ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாலாவது, சீக்கிரமாக. ஆமீன். நேரம் வேகமாய் ஓடி போனது, அதனால சீக்கிரமாக ரெண்டு காரியத்தை ஆமீன் ஆமீன் வேகமாய் ஓடி ஆமீன் சொல்லி விட்டு விடுகின்றேன். நான்காவதாக, 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை படியுங்கள் சீக்கிரமாக. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்கள், 4வது, சிதறடிக்கப்பட்டவர்களே, பாடுகளிலும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் துக்கத்திலும் அமிழ்ந்து போகும் போது தளர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தயவு செய்து எதுல ஜாக்கிரதையாருங்கள்? ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாருங்கள். ஒரு வார்த்தை போதும் இல்லையா? எதுல ஜாக்கிரதையாருங்கள்? கஷ்டங்கள் மத்தியில ஜெபம் பண்ணுங்கள், பாடுகள் மத்தியில ஜெபம் பண்ணுங்கள், உபத்திரவத்தின் மத்தியில ஜெபம் பண்ணுங்கள், நிந்தைகள் மத்தியில ஜெபம் பண்ணுங்கள். யார் உங்களை புறக்கணித்தாலும் நீங்கள் போய் தெய்வ சமூகத்துல முழங்கால நில்லுங்க. யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் நீங்கள் போய் தெய்வ சமூகத்துல முழங்கால நில்லுங்க. சொத்து இல்லையே, சுகம் இல்லையே, நாடு இல்லையே, வீடு இல்லையே, கூடு இல்லையே, நான் இப்பொழுது சிதறடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற பரதேசிகளை தைரியப்படுத்தி எழுதுகிறார். எல்லாத்துக்கும் முடிவு சமீபம் ஆயிற்று. அதனாலே 4வது, ஜெபம் பண்ணுவதற்கு யாராயிருங்கள்? ஜாக்கிரதையாருங்கள். 5, சோத்திரம் 5ஆம் அதிகாரத்திலே ஆமீன் சோத்திரம் ஆமீன் அதனுடைய 4வது வசனத்தை படித்து பாருங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடம். எப்படி செய்தால்? 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தில் படியுங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காய் அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால். அல்லேலூயா. அப்ப 5ஆவதாக ஆமீன் சோத்திரம், எதை செய்யணுமோ அதை சரியாக செய்யுங்கள். தேவையில்லாத யாதொரு காரியத்தை செய்யாதீங்க. எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய அனுமதித்திருக்கிறார் ஊழியங்கள். ஆமீன். இது போதகர்களை குறித்து, விசேஷமாய் சபை நடத்துகிறவர்களை குறித்து எழுதியிருந்தாலும் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பாக நான் இதை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். இந்த உலகத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கின்ற மகா பெரிய உத்தரவாதம் என்னுடைய உங்களுடைய உத்தரவாதம். ஆமீன். தெய்வத்தை அறியாமல் வாழுகிறவர்கள், அவர்களுடைய கால்பாதங்கள் நரகத்துக்கு நேராய் போகிறது என்பதை நாம் மறக்க கூடாது. அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற அக்கினி கடலுக்கு நேராக தங்கள் அறியாமையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அதனாலே எனக்கு உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? பாடுகள் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், நரகத்துக்கு நேராய் போகிறவனை எப்படியாகலும் இழுத்து எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? அத ஒரு பலனை எதிர்பார்த்தல்ல, ஒரு நேட்டத்தை எதிர்பார்த்தல்ல, ஏதாகலும் கைகூலி கிடைக்கும் என்கின்ற யாதொரு எண்ணத்திலும் அல்ல. இந்த காலத்தில் அதெல்லாம் தவறி போனது. பிக்சேடு ரேட் பேசியாக்கும் மேடைகளுக்கு வருகிறார்கள். நான் தவறு சொல்லுகிறது அல்ல. ஆமீன் ஸ்தோத்திரம். அதனாலேயாக்கும் யாதொரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. உங்க பாக்கெட்ல இருக்கிறத செலவு பண்ணி நீங்க போய் சுவிசேஷ அறிவிக்கணும். அப்படி வாய்ப்புகள் இருந்தால் செய்யணும். ஆமீன். அதாக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இழிவான ஆதாயத்துக்காய் அல்ல. அதனால அழிந்து போகிற இந்த உலக பொருளை கொண்டு ஆமீன் உலகத்தில் சிநேகிதர்களை சம்பாதிக்க உங்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிறேன். நீங்கள் அதை தைரியமாய் செய்யணும். இப்படி நீங்கள் செய்யணும். ஆமீன். பாடுகள், என் வாழ்க்கையை கஷ்டம், என் வாழ்க்கையை நெருக்கம், என் வாழ்க்கையை உபத்திரவம், என் வாழ்க்கையை துன்பம், இதுக்கு மத்தியில நான் யாரை ஆதாயப்படுத்தும்? நோ. யோபுனுடைய வாழ்க்கையில் சகலதும் இழந்திருந்த போது, யோபு சோர்ந்து தளர்ந்திருந்த போது, யோபு சொன்னார், நீ உன் சகோதரர்களுக்காக, ஆமீன், தேவன் சொன்னார் யோபு பார்த்து, நீ உன் சகோதரர்களுக்காக என்ன செய்? ஜெபம் பண்ணு. பாருங்கள், அந்த ஜெபம் யோபுனுடைய வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்தது. அல்லேலூயா.
அவர்கள் அந்த சகோதரர்களை நியாய விதிக்கு தப்புவித்தது அந்த ஜெபம். அதனால நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன்? நானே ஒரு நோயாளி, நானே ஒரு பலகீனே, நானே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நொந்து கொண்டுதான் இருக்கிறேன். இதன் மத்தியில இருந்து நான் எப்படி இப்படி எல்லாம் நாங்க நினைச்சிருந்தோம்னா இந்த மேடைக்கு நாங்க வந்திருக்கவே முடியாது. பரவாயில்லையே, சொல்லுங்க அல்லேலூயா. எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் தேவனை நோக்கி எப்படி ஜெபிப்பாராம்? கருத்தாய் ஜெபிப்பாராம். அப்ப பாருங்கள், நம்முடைய பக்கத்தில் சோதனைகளும் வேதனைகளும் இருக்கிறது என்று நீங்கள் மனம் குன்றி போக கூடாது, நீங்கள் தளர்ந்து போக கூடாது. என்னை உங்களையும் தேவன் எதிர்பார்த்து உத்தரவாதமாய் மாற்றி இருக்கிறது. என்ன தெரியுமா? குமரி மாவட்டத்தில் 21 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறதாய் புள்ளிவிவரம் சொல்லுகிறது. தமிழ்நாட்டிலே ஆமீன் சோத்திரம் 8.4 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருப்பதாய் புள்ளிவிவரம் சொல்லுகிறது. இந்தியாவிலே ஆமீன் 144 கோடி அல்லது 180 கோடி மக்கள் இருக்கிறதாய் புள்ளிவிவரம் சொல்லுகிறது. உலகமெங்கிலும் 5 கண்டங்களிலே ஆமீன் சோத்திரம் 950க்கும் அதிகமான கோடி மக்கள் இருக்கிறதாக புள்ளிவிவரம் சொல்லுகிறது. ஒரு நாள் ஒரு ஆத்துமாவுக்காக ஆகலும் சுவிசேஷம் அறிவிக்கவோ உத்தரவாதம் பண்ணியோ ஜெபிக்க நம்ம முற்பட்டோம்னா சீக்கிரமாக தேவனுடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படலாம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம், அப்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலே இந்த சுவிசேஷத்தில் இந்த புத்தகத்திலே அவர்களுக்கு தைரியப்படுத்தி எழுதுகிறது. ஆமீன். சொந்த பந்தங்கள் இழந்ததென்றோ, சொத்து இழந்ததென்றோ, ஆஸ்திகள் இழந்ததென்றோ, இப்பொழுது நீங்கள் ஒரு பரதேசிகளை போல வீடு இல்லாம நாடு இல்லாம சுற்றி திரிகிறவர்களா இருந்தாலும் உங்களுடைய உத்தரவாதம் நமக்காக ஒரு பிரதான மேய்ப்பர் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. ஆமீன். தலைமை மேய்ப்பர். ஆமீன். நம்ம சீஃப் பாஸ்டர் சொல்லுகிறது போல இவர்களுக்கு பொருந்தாது. நம்ம ஒரு ஒழுங்குமுறைக்கு சொல்லுகிறோம். நம்முடைய பிரதான மேய்ப்பர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வருவார். அவர் வரும்போது சும்மா வரமாட்டார். அவர் வரும்போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தோடு வருவார். எத்தனை பேர் பார்க்கிறீங்க? அந்த மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நம்முடைய சிரசிலே வைத்து நமக்கு வேண்டிய எல்லா பிரதிபலன்களையும் தருவார். அதனால் இந்த உலகத்திலே பாடுகள் என்றோ, கஷ்டங்கள் என்றோ, நிந்தைகள் என்றோ, அவமானங்கள் என்றோ அமர்ந்திருக்க கூடாது. இந்த மத்தியான வேளை நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி தேவனை நல்ல துதிக்கணும். ஆண்டவரே, எது வந்தால் எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவே உமக்காக நாங்கள் நிற்க, எந்த நிலைகள் வந்தாலும் நிற்க கர்த்தருக்கு கிருபை செய்யணும். அல்லேலூயா. அப்படி செய்தால், இப்படி இவ்வண்ணமாய் செய்தால் பிரதான மேய்ப்பர் வரும்போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை சிரசில வைப்பார். அல்லேலூயா. இதை பார்க்கல வேறொரு சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை.